அன்பு. ஆமேன். அவன் காண்பிக்கிற சகலமும் ஒளிந்து போகும். அவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆமேன். உலகமும் அது நிச்சயங்களும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தப்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நாம விரும்புறது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இயேசுவோடு கூட நிலைத்திருக்கிறது. எல்லாரும் கேளுங்க, எனக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது வேணும். இயேசுவோடு நிலைத்திருக்கிறது வேணும். இந்த உலகத்துள்ள மாயைகள் எனக்கு வேண்டாம். இந்த உலகத்துள்ள காரியங்களை வெறுக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல இந்த உலகத்தினுடைய காரியங்களை வெறுக்கிறேன். மாயானவைகளை வெறுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. ஆமென். தேவனுடைய சித்தம் செய்கிறவனா என்னை மாற்றுங்க. எல்லாரும் கேளுங்க, தேவ சித்தம் செய்கிறவனா என்னை மாற்றுங்க. ஆமென். உலகம் அது நிச்சயங்களும் ஒளிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தம் செய்கிறவன் அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். சொல்லுங்க பார்க்கலாம், அவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். நான் என்றென்றைக்கு நிலைத்திருக்கணும். சொல்லுங்க, நான் என்னைக்கு நிலைத்திருக்கணும். இயேசுவே, நான் நிலைத்திருக்க கர்த்தனுக்கு கிருபை தருவீராக. நான் நிலைத்திருக்க கர்த்தனுக்கு கிருபை தருவீராக. சத்ருவை ஜெயிக்க ஆண்டவரே, பிசாசை ஜெயிக்க கிருபை தாருங்க. காலை வேளையில பலனை பெற்றுக் கொள்ளுங்க. நம்மளோடு போராடுகிற பொல்லா சத்துருவை ஜெயிக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருவை ஜெயிக்க வேண்டும். அதற்கான கிருபை கர்த்தர் தரும்படி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இன்றைக்கு சோதனைக்காரன் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறான். ஆவியானவர் சொல்ல, இன்றைக்கு பல சோதனைகள் உங்களுக்கு உண்டு. காலையிலே பலனை பெற்றுக் கொள்ளுங்க. அதிகாலையிலே தேடுகிறவர்களுக்கு என்னன்னா ஆவியானவர் காலை வேளையில இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்துவாரு. இன்னைக்கு உன்னோடு பிசாசு போராட போகிறான். நீ அவனை ஜெயிக்கும் பலனை பெற்றுக்கொள். விழித்திருந்து ஜெபிக்கிறவன் சோதனைக்குட்படாதபடி சோதனையிலிருந்து ரட்சிப்பான். ஆமென். சோதனையிலிருந்து நீங்க ஆமே சோதரம். பேதுரு பார்த்து இயேசு சொல்றாரு பாருங்க, நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பேதுரு மட்டும் இயேசுவோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணினா பேதுருக்கு வேற ஒரு சாப்டர் எழுதியிருப்போம். இன்னைக்கு பேதுரு ஜெயித்திருப்பான் பிசாச. ஆனா பேதுரு ஜெபிக்கல. அதனாலதான் பேதுரு இயேசுவை மறுதலித்து விட்டான். இன்றைக்கு கர்த்தர் காலை வேளையில 1 மணி நேரம் நம்ம விழித்திருந்து ஜெபிப்போம். எல்லாரும் சோர்வோட இல்ல, பலவீனத்தோட இல்ல, நல்லா விழித்திருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு பிசாசானவன் உங்களோடு போராட தீர்மானம் பண்ணி இருக்கிறான். இன்னைக்கு உங்களுக்கு சோதனை உண்டு. ஆனா நீங்க விழித்திருந்து ஜெபிக்கும் போது ஒரு புதிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தரும். எல்லாம் உற்சாகமா ஸ்தோத்திர பலிகளை ஏறடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திர பலிகளை ஏறடுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு பலன் தாருங்கன்னு கேளுங்க. பலன் தாருங்கன்னு கேளுங்க. சோர்வோடு இருக்காதுருங்க. தூக்க கலக்கத்தோடு இருக்கக்கூடாது. ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் ஆமே நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆமே ஸ்தோத்திரம். உன்னோடு போராடுகிற பிசாசனை மேற்கொள்ளணும். இன்றைக்கு பிசாசான உன்னோடு போராட தீர்மானித்திருக்கிறான். இந்த நாட்களில் உன்னை சோதித்து பார்க்க தீர்மானித்திருக்கிறான். ஆனா இந்த கால வேளையில யாரெல்லாம் கர்த்தருடைய பலனை பெற்றுக் கொள்ளுவீர்களோ நீ அந்த பிசாசை ஜெயிப்ப, அவனை வெட்கப்படுத்துவ. இல்லைன்னா நம்ம விழுந்து போயிடுவோம். காலையில அவருடைய கிருபையை கேளுங்க. என்னோடு போராடுகிற எந்த பிசாசை நான் ஜெயித்து விடுவேன். சொல்லுங்க, நான் ஜெயித்து விடுவேன். சத்ருவை நான் ஜெயித்து விடுவேன். பொல்லாத பிசாசை நான் ஜெயித்து விடுவேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்யட்டும். ரீபா ஷாதா லாக்கா. இந்த நாள நான் கர்த்தரோடு செலவிட விரும்புகிறேன். என் தேவனோடு செலவிட விரும்புகிறேன். ஆண்டவர் உம்மோடு செலவிட விரும்புகிறேன். சொல்லுங்க, உம்மோடு செலவிட விரும்புகிறேன். இந்த நாள் அதிக மணி நேரங்கள் என் தேவனோடு நான் பேச வேண்டும். என் தேவனோடு நடக்க வேண்டும். பொல்லாத பிசாசை நான் ஜெயிக்க வேண்டும். சொல்லுங்க, ஜெயிக்க வேண்டும். சத்ருவை நான் ஜெயிக்கணும். பிசாசுடைய கிரியைகளை நான் ஜெயிக்கணும். இந்த நாளை உங்களோடு போராட விரும்புகிற சத்ருவை காலையிலே பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். காலையிலே அவருக்கு நேரம் ஆயத்தமாய் காத்திருப்பேன். அவர் தம்முடைய பலனால வல்லமையால என்னை நிரப்புவார்னு சொல்லுங்க. காலையிலே நான் கர்த்தருக்கு நேரம் ஆயத்தமாகி காத்திருப்பேன். கர்த்தர் தம்முடைய பலத்தால் என்னை நிரப்புகிறாரு. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல சேட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் நடந்தால்
சொந்தமல்ல, ஓடினாலும் அவன் இளைப்படைய மாட்டாங்க. இயேசுவின் நாமத்துல அவன் இன்றைக்கு கேளுங்க, எனக்கு கழுகுகளை போல பலன் பெற்றுக்கொள்ளுங்க. அதிகாலையில ஆண்டவரே ஐ வாண்ட் ஆமென் ஸ்தோத்திர ஸ்ட்ரெngth லைக் ஈகிள், கழுகுகளை போல பலனை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். சொல்லுங்க, கழுகுகளை போல பலன், கழுகுகளை போல பலனை பெற்றுக்கொள்ளுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. இன்றைக்கு உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு, உங்களுடைய வேலைகளை செய்வதற்கு, விசேஷமாய் சோதனையை ஜெயிக்கிறதுக்கு பலன் பெற்றுக்கொள்ளுங்க. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இன்னைக்கு பிசாசானவன் உங்களை சோதிக்கணும்னு விரும்பும் போது அவன் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அக்கினிகளை எய்யும் போது கேடயத்தை பிடித்துக் கொண்டு நில்லுங்கள். காலையத்துல பெற்றுக்கொள்ளுங்க, காலையில பெற்றுக்கொள்ளுங்க. சத்ருவை ஜெயிக்கிற சகல பலனை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு உனக்கு சோதனை உண்டு. பிசாசான உன்னை ஜெயிக்க பார்க்கிறான், உன்னோட போராட பார்க்கிறான். இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல இந்த காலை வேளையிலே நான் அவனை ஜெயிக்கிறேன். சொல்லுங்க, நான் ஜெயிக்கிறேன், பிசாச ஜெயிக்கிறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிறேன் பொல்லாத வல்லமைகளை இப்பொழுது ஜெயிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. அந்நிய பாஷைகளை பேசுங்க, நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிங்க பார்க்கலாம். காலை வேளையில இந்த 30வது நாள் காலை வேளையில ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ளுங்க, ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ளுங்க, ஒரு புதிய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் நில்லுங்கள், சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் நில்லுங்கள். சத்தியவன் இடைக்கச்சை, ஆமென், சத்தியவன் இடைக்கச்சை. எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து காலை வேளையில எனக்கு சத்தியவன் இடைக்கச்சையை கட்டுகிறாரு. நம்ம பலமா இருக்கணும்னா நம்ம சத்தியவன் இடைக்கச்சைய, சத்தியவன் இடைக்கச்சைய. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதி என்ன மார்க்கவசம், அவன் நீதி என்ன மார்க்கவசத்தை தொடுக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு தாரு ஆண்டவரே. கேளுங்க, சர்வாயுத வர்க்கத்தை, சர்வாயுத வர்க்கத்தை எனக்கு தாரு. இந்த காலை வேளையில சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தருக்கு தருவீராக, சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தருக்கு தருவீராக. ஓ ஷனலமன கபௌடாராதியானா, சர்வாயுத வர்க்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலை வேளையில உங்களுக்கு சோதனை உண்டு. பிசாசானவன் இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சோதிச்சு பார்க்கலாம். ஆனா சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவன் பிசாசு ஜெயிப்பான். ஆமென், ஆமென். நீதி என்ன மார்க்கவசம், சொல்லுங்க, நீதி என்ன மார்க்கவசத்தை இந்த காலை வேளையில எனக்கு தாங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, ஆமே, நீதி என்ன மார்க்கவசம். ஆமே, ஸ்தோத்திரம். என்னை பாதுகாக்கும், என்னை பாதுகாக்கும். நீதி என்ன மார்க்கவசத்தை எனக்கு தாருங்க. எப்போது நீதியா நடக்கணும், நியாயமா நடக்கணும். கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்று நீதி இருக்கணும் நம்மள. ஆமே, எந்த மறைமுகமான காரியங்கள் நம்ம இருக்கக்கூடாது. எப்போ நீதியா நடக்கணும். சொல்லுங்க, நீதி என்ன மார்க்கவசத்தை எனக்கு தாருங்க. கேளுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பிசாசானவனை ஜெயிக்காதபடிக்கு நீதி என்ன மார்க்கவசத்தை எனக்கு தாருங்க. கேளுங்க, ஆமே, என் நெஞ்ச பாதுகாக்கிறதற்கு, என் இருதயத்தை பாதுகாக்கிறதற்கு, ஆமே, நீதி என்ன மார்க்கவசம். பொல்லாத பிசாசுடைய காரியங்கள் என் இருதயத்திற்குள்ள அணுகாதபடிக்கு நீதி என்ன மார்க்கவசத்தை எனக்கு தாங்க. இந்த உலகத்துடைய அசுத்தங்கள் எனக்கு உள்ள போகாதபடிக்கு நீதி என்ன மார்க்கவசத்தை கேளுங்க, கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. நீதி என்ன மார்க்கவசம், சொல்லுங்க, நீதி என்ன மார்க்கவசத்தை கர்த்தர் எனக்கு தருவீரா. கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வீங்க. கேட்க, நீதி என்ன மார்க்கவசத்தை எனக்கு தாருங்க, நீதி என்ன மார்க்கவசத்தை எனக்கு தாருங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஓ ஜீசஸ், நமக்கு நன்றி. ஆமே, நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல ஆவியானவர் ஆமென் சொல்லுகிற ஜெப விண்ணப்பங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்துருவை ஜெயிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். சத்துருவை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க கர்த்தர் ஆமென் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஓ ராபா ஷந்தாலாமானா ஒரே பிஷியாலாதானா. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபிங்க. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ரிபா ஷாதாலா பாலா காமானா உடாரா ஷாதாலா. சர்வாயுத வர்க்கத்தை எத்தனை பேர் கேட்கறீங்க? சர்வாயுத வர்க்கத்தை எத்தனை பேர் கேட்கறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கேளுங்க.
என் கால்கள் ஆயத்தவன் பாதரட்சியை தொடுங்க. எனக்கு இன்னைக்கு உங்களை ஒரு போர் செய்கிறதுக்கு உங்களை கர்த்தர் ரெடி பண்ணுகிறாரு. இன்னைக்கு பிசாசு ஆவியானத காலை வேளையில விழித்தபடினால காலையிலே நமக்கு எச்சரிப்பு போட்டுகிறாரு. உங்களுக்கு நடக்க போற காரியங்களை முன்கூட்டியே சொல்லுகிறாரு. இன்னைக்கு பிசாசோட உங்களுக்கு யுத்தம் உண்டு. இன்னைக்கு உங்களோட பிசாசோட யுத்தம் உண்டு. அகல் காலையிலே சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வசனத்துல ஆமென் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கர்த்தர் நினைப்பூட்டுகிறாரு. ஆமென். சத்தியமன் இடைக்கட்சி எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு சத்தியமன் இடைக்கட்சியை காலை வேளையில கட்டுங்கப்பா, கட்டுங்க. ஆமென், கட்டுங்க. இன்னைக்கு உங்களுக்கு யுத்தம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைஜனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தார லோகாதிபதிகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல நான் யுத்தம் செய்கிறேன், முழங்கால் யுத்தம் செய்கிறேன். சொல்லுங்க, முழங்கால் யுத்தம் செய்கிறேன். சொல்லுங்க, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவன் யுத்தம் செய்கிற ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அலையில ரட்சணியவன தலை சீரா. சொல்லுங்க, கர்த்தரை ரட்சிப்பா. இந்த ஒரு காரியம் எப்போ உங்களுக்கு இருக்கணும்? ரட்சணியவன தலை சீரா அப்படின்னா ஏன் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை விடணும்? பிசாசு தருகிற சிற்றின்ப மோகங்களை நான் ஏன் விடணும்னா அதை நம்ம தலையை பாதுகாக்கும். நம்முடைய புத்தி இருக்கு பாத்தீங்களா, இந்த புத்தி மண்டலங்கள் எப்ப பார்த்தாலும் தீமையானதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்குள்ள பிசாசு இந்த புத்திக்குள்ள எப்ப பார்த்தாலும் தீமையான அது வராதபடிக்கு தலை சீரானா ஹெல்மெட் மாதிரி அத தலையில போட்டுறணும். அது சொல்லணும், எப்போ உங்க தலையை நீங்க அந்த தலை சீரா போட்டு சொல்லணும், இந்த பூமி எனக்குரியதல்ல. சொல்லுங்க, எல்லாம் தலையில கை வச்சு சொல்லுங்க, ஆமா, இந்த பூமியில உள்ள சிற்றின்பங்களை அனுபவிக்கிறதற்கு நான் படைக்கப்பட்டவன் அல்ல. சொல்லுங்க, இந்த பூமியில் உள்ள எல்லாரும் ஆன்லைன்ல எங்களோட பாக்குறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இந்த பூமியில் உள்ள சிற்றின்பங்களையும் இந்த பூமியில் உள்ள காரியங்களை அனுபவிக்க நான் அழைக்கப்பட்டவன் அல்ல. என் தலைக்கு தலை சீராவை தரிக்கிறேன். அந்த தலை சீரா ரட்சிப்பு என்னும் தலை சீரா ரட்சணி. அது என்ன தெரியுமா? சொல்லு, நான் பரலோகத்துக்குரியவன். சொல்லுங்க, நான் பரலோகத்துக்குரியவன். இந்த பூமிக்குரிய எந்த அசுத்தமான சிந்தையோ எந்த அசுத்தமான காரியமோ என் புத்திக்குள்ள வரக்கூடாது. நான் தலை சீராவை தொடுக்கிறேன். சொல்லுங்க, என் தலை சீராவை தொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ஆமென். இந்த புத்திக்குள்ள, இந்த கண்ணுக்குள்ள, இந்த தலைக்குள்ள இருக்கிற எல்லாம் பரிசுத்தமானது. சொல்லுங்க, இது பரிசுத்தமானது. புத்தி பரிசுத்தமானது, கண்ணு பரிசுத்தமானது, வாய் பரிசுத்தமானது, காது பரிசுத்தமானது. ஏன்னா நான் தலை சீராவை அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் எந்த அசுத்தமும் இந்த தலைக்குள்ள போகாதபடிக்கு நான் இன்றைக்கு தலை சீராவை தொடுக்கிறேன். பிசாசானவன் அநேக அசுத்தங்களை எனக்கு நேராய் கொண்டு வரும்போது, என் கண்ணுக்கு கொண்டு வரும்போது, என் புத்திக்கு கொண்டு வரும்போது, என் காதுக்கு கொண்டு வரும்போது, என் வாய்க்கு கொண்டு வரும்போது நான் அதை செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் நமக்கு தலை சீராவை இந்த காலைவேளை தருகிறவருடைய கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி, நன்றி. தலை சீரான்னு என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த உலகத்தில் உள்ள அசுத்தங்கள், இந்த உலகத்தில் உள்ள பொல்லாத காரியங்கள் எனக்குள்ள அணுகாதபடி தலை சீராவை தொடுக்கிறேன். ரீபா சந்தா, ஓ ரீகா சந்தா, ரட்சிப்பு என்னும் ஆமே தலை சீரா. நீங்க எப்போ உங்க புத்தி சொல்லணும், நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல. சொல்லுங்க, நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவன். சொல்லுங்க, நான் பரலோகத்துக்குரியவன், நான் பரலோகத்து சொந்தம் ஆண்டவரே. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு சொந்தம். சொல்லுங்க, நான் பரலோகத்துக்கு சொந்தம். ஆமென், ஆமென். இந்த பரலோகத்துக்கு சொந்தம். சொல்லுங்க, நான் பரலோகத்துக்கு சொந்தம், நான் பரலோகத்துக்கு சொந்தம். எனக்கன்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாமே இயேசு, 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 இயேசுவால் பிடிக்கப்பட்டவர். சொல்லுங்க, அவர் அழுவப்பட்டவர். விசுவாசத்தோட சொல்லுங்க, நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவர், அவர் அழுவப்பட்டவர். எனக்கு
சொல்லுங்க. எல்லாம் பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க உங்க ஆத்மாவுக்கு சொல்லு, உங்க ஆத்மாவுக்கு அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே நாயகம் நாயகம் தப்பாமலே இயேசுவால் பிடிக்கப்பட்டவன். சொல்லுங்கள். அவர் ரத்தத்தாலே காலையிலே விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன். நல்ல விசுவாசத்தோடு ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொன்ன அல்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொன்ன இல்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, 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 எல்லாம் இயேசு. அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி களைத்தா. ஒரு நாளில அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி களைத்தா. அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அடிமையை தெரிந்தெடுத்தான், இந்த அடிமை தெரிந்தெடுத்தான். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவருக்குத்தான் ஓப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன். சொல்லுங்க. நான் இயேசுவாலே நிறுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, நீ சொன்ன விசுவாசத்தோட எனக்கென்று. எத்தனை பேர் இந்த காலை வேளையில இது ஒன்னை ஜெயிக்க செய்யும். இந்த வார்த்தைகள் பிசாசை ஜெயிக்க உனக்கு உதவி செய்யும். எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். சொல்லுங்க. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினா, இயேசுவை அறிகின்ற தாகத்தினா எல்லாமே இழந்து விட்டேன். நான் எல்லாமே சொல்லுங்க. எல்லாமே இழந்து. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நான் எல்லாமே இழந்து விட்டேன். இயேசுவால் பிடிக்கப்பட்டவர், அவர் கழுவப்பட்ட ஒரு அக்ஷரகதனே. சொல்லுங்க விசுவாசத்தோட. அவர் ரத்தத்தாலே இந்த காலை வேளையில என் அசுத்தங்கள் நீங்க. இப்போ நீ சொந்த சதராக்கனாலே இல்ல, இப்போ நீ சொந்த அல்ல, எல்லாமே எல்லாமே சொல்லுங்க. பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவா. பாடுகள் என்னதான் வரட்டும், எதுதான் வரட்டும், பரலோக தேவா
கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். நான் சொல்லுங்க, இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அவருக்கு கூட கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாள். ரட்சணியம் என்று தலை சீரா, இதுதான் நம்பிக்கை. அது நம்மை வாழ வைக்குமே. இயேசுவால களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். இயேசுவால பிடிக்கப்பட்ட, சொல்லுங்க விசுவாசத்தோட, அவர் தத்தாலே இப்போதே உன் பாவங்கள் எல்லாம் கர்த்தர் கழுவுகிறார். ஒரு புதிய பலனை கர்த்தருக்குள்ளே தருகிறார். ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர். எனக்கு எதுவும் இல்லை விசுவாசம் தருகிறார். இப்போ நீ சொந்த விசுவாசத்தோட சொல்லுங்க காலையிலே, எனக்கு எதுவுமே இல்ல. இப்போ நீ சொந்த அல்ல, எல்லாமே என் இயேசு, என் இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு. ஒரு புதிய பலனே பின்னானதை மறந்து பொன்னானதை நாடினே. மறந்துடுங்க, பின்னானதை மறந்து பொன்னானதை நாடினே. என் நேசர் தருகின்ற இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஒவ்வொரு நாள் இலக்கை நோக்கி தொடர். சொல்லுங்க சொல்லுங்க, இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஜெயம் கொண்டவராய் இலக்கை நோக்கி தொடர். பரிசுத்தத்தோடு இலக்கை நோக்கி தொடருகிறேன். நீதியின் கிரீடத்திற்காக நான் இலக்கை நோக்கி தொடருகிறேன். இயேசுவால் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. இது விசுவாச அறிக்கை, இது விசுவாச அறிக்கை. பலமா சொல்லுங்க. பிசாசு தோற்று போகிறதை பார்க்கிறேன். அவருடைய தந்திரங்களை இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறார். எதுவும் இல்ல விசுவாசத்தோடு நல்ல பலமா சொல்லுகிறவர்கள எல்லா பிசாசு தந்திரங்களும் காலையிலே உடைஞ்சு போச்சு. ஏன் காலையில சேரும் தெரியுமா? இப்போவே சொன்ன அல்ல, எல்லாமே நல்லா நல்லா ஆமே. அழுத்தமா நீங்க சொல்லும் போது பிசாசு தந்திரங்களை தேவன் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஓ ராதனா செதறகளே விபக்ஷன உதலே எனக்கு எல்லாம் என் சொத்து இயேசுதான், என் பலன் இயேசுதான், என் ஆசை இயேசு, என் பாசம், என் நேசம், என் விருப்பம், என் எண்ணம், என் ஏக்கம் எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாமே இயேசு. ஒரு மனா நிஜனே சுதரவ நிகதனே பலபோனா தேனா இதலானா பஷானா தேவனே இயேசுவால் பிடிக்கப்பட்டவர். விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. அவருடைய ரத்தம் என்னை கழுகி இருக்கிறது, நான் பரிசுத்தப்பட்டிருக்கிறேன், எல்லா சுத்தங்களும் என்னை விட்டு விலகி போயிடுச்சு, என்னை நீ பிசாசு தொட முடியாது. விசுவாசத்தோட சொல்லுங்க. பிசாசே உன் தந்திரங்கள் பலிக்காது. ரட்சணியவரின் தலை சீரா. எப்பவும் நம்பிக்கை. என் பார்வையெல்லாம் மேல, என் பார்வையெல்லாம் பரலோகத்தை பார்த்து, என் பார்வையெல்லாம் பரிசுத்தத்தை பார்த்து, என் பார்வையெல்லாம் என் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கிறது. உன்னுடைய பொல்லாத தந்திரங்கள் பலிக்காது. உன்னை ஜெயிக்கிறேன், இந்த காலையில ஜெயிக்கிறேன். சொல்லுங்க, உன்னை ஜெயிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன் தலையை உடைக்கிறேன். உன் தந்திரங்கள்
பொல்லாத பிசாசை ஜெயிங்க. இயேசுவின் நாமத்துல பொல்லாத சத்துருவை ஜெயிக்கிறேன். ஒன்றங்கள் கழிக்காதே, உன்னை ஜெயிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல பிசாசை ஜெயிக்கிற பலன், சத்துருவை ஜெயிக்கிற பலன், ஓ சாத்தானை ஜெயிக்கிற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. பிசாசை ஜெயிக்கிற பலனை, சத்துருவை ஜெயிக்கிற பலனை பெற்றுக்கொள். காலை வேளையிலே சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். அந்நிய பாஷையில பேசி சத்துருடைய சகல தந்திரங்களை ஜெய். போராடுகிற பொல்லாத ஜெயிக்கிறேன். இருதயத்துக்குள்ள போராடுகிற, சிந்தை மண்டலங்களை போராடுகிற, பாவத்தை செய்ய தூண்டுகிற பொல்லாத பிசாசை, மாயானவளை காண்பிக்கங்களை ஏமாற்றுகிற பொல்லாத சத்துருவை ஜெயிக்கிறேன். பிசாசை ஜெயிக்கிறேன், சத்துருவை ஜெயிக்கிறேன், சாத்தானை ஜெயிக்கிறேன், பொல்லாத ஆவியை ஜெயிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க, நான் ஜெயிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சத்துருவை ஜெயிக்கிறேன், பிசாசை ஜெயிக்கிறேன். சாத்தானுடைய கிரிகள் அழிக்கப்படட்டும், பொல்லாதவனுடைய கிரிகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. ஓ விசுவாசம் என்று கேடகம் சொல்லுங்க, விசுவாசம் என்று கேடகம், விசுவாசம் என்று கேடகம். அவன் நெய்கிற அக்கினி அஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்று கேடகத்தை பிடிங்க, விசுவாசம் என்று கேடகத்தை பிடித்து நில்லுங்க. எஸ் 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 எஸ். ஆவியின் பட்டயத்தை ஏந்தி நில்லுங்க, ஆவியின் பட்டயத்தை ஏந்தி நில்லுங்க, ஆவியின் பட்டயத்தை ஏந்தி அவரை வீழ்த்துங்க. ஆவியின் பட்டயம் உங்களுக்கு வேணும். கேளுங்க எல்லாரும். ஆவியின் பட்டயம், விசுவாசம் என்ன கேடகம் எனக்கு வேணும். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். ரெண்டு கையிலையும் ரெண்டு இருக்கணும். ஒரு கையில கேடயம் சொல்லுங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல கேடயம் எனக்கு தாங்க இயேசுப்பா. விசுவாசம் என்ன வந்தாலும் இயேசுதான். ஆமென். எத்தனை சோதனைகளோட இயேசுதான். ஆமென். யார் என்ன வேணா செய்யட்டும், இயேசு இருக்கிறார். நான் ஏன் கவலைப்படணும், ஏன் துக்கப்படணும், ஏன் கஷ்டப்படணும்? இயேசுப்பா இருக்காரு என் கூட. அல்லேலூயா. யார் வருத்தா என்ன, யார் என்ன சொன்னா என்ன, எனக்கு என்ன, நேசு இருக்காரு. சொல்லு. விசுவாசம் சோர்வுக்குட்படுத்த விடாத. அவன் ஸ்தோத்திரம். விசுவாசம் என்ன கேடகம் என்னது சொல்லுங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன இருக்கணும்? விசுவாசம். ஆமென். எப்போ சொல்லணும், என்ன வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க கையை நீட்டணும். விசுவாசம். ஆமென். என்ன வந்தாலும் என்னது? விசுவாசம். கர்த்தர் பார்த்துக்கொள்ள. ரைட் ஹேண்டில் ஆவியின் பட்டயம். ஆமென். ஆவியின் பட்டயம், வசனம் என்னும் ஆவியின் பட்டயம். இந்த ஒரு இது ரொம்ப பவர்ஃபுல். இட்ஸ் a very important weapon to spiritual war. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, போருக்கு. வலது கையில் ஆவியின் பட்டயம். ஆமென். சொல்லுங்க. ஆவியின் பட்டயத்தை வெட்டி வீழ்த்தணும். ஆமென். சத்துரு கொண்டு வர எல்லா தந்த வசனத்தால் வீழ்த்தணும். ஆமென். ஆமென். வசனத்தால் வீழ்த்தணும். என்னை பலப்படுத்துற இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 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 ஏதாவது உங்களுக்கு முடியாது, நீ அவ்வளவு சொன்னா ஆமென். என்னால முடியாது, ஆனா என் கர்த்தரால் எல்லாம் முடியும். அல்லேலூயா. இது மனுஷனால் கூடாததுதான், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க. இது மனுஷனால் கூடாததுதான், தேவனால் கூடாதது உம்மால கூடும், எல்லாமே கூடும். நன்றி. இன்னைக்கு நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு சோதனை உண்டு, ஆனா இன்னைக்கு ஜெயிச்சிடணும். ஆமென். என்ன செஞ்சிடணும்? ஜெயிச்சிடணும். அல்லேலூயா. ஆவியானவர் விரும்புறாரு. அவர் ஜெயித்தவர்களாய் நெல்லுங்கள், ஜெயித்தவர்களாய் நெல்லுங்கள். ஆமென். ஓ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். ஆவியானவர் தொடர்ந்து நடத்துங்க. என்னை ஆண்டவரே, சர்வாயுத வர்க்கத்தை எனக்கு தரித்தபடியா நன்றின்னு சொல்லுங்க. சர்வாயுத வர்க்கத்தை ஆவியானவர் எனக்கு தரித்தபடியா நன்றி. இந்த காலை வேளையில ஆமென். பாத்தீங்களா, ஏன் நம்ம அதிகாலையில ஜெபிக்கணும்? அதிகாலையில கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது
இன்னைக்கு நமக்கு என்ன நடக்க போறதுன்னு முன்கூட்டி ஆவியான நமக்கு வெளிப்படுத்திடுவார். அல்லேலூயா. வெளிப்படுத்துறது மாத்திரம் இல்ல, அதுக்குள்ள பலனையும் தந்துருவார். ஆமென். அப்போ பிசாசு என்ன செய்ய முடியாது. இதனாலதான் பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணு. விழித்திருந்து ஜெபம் பண்ணுனீங்கன்னா பிசாசை ஜெயிக்கிறது உங்களுக்கு ஈஸியா போயிடும். நீங்க தோற்று போக மாட்டீங்க. ஆமே ஆமே ஆமே. இந்த சிந்தையோடு காணப்படும் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. தேங்க்யூலா. நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம்தான் இயேசு, என்னை வழிநடத்தும் தெய்வம்தான் இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம்தான் இயேசு, என்னை வழிநடத்தும் தெய்வம்தான் இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்லை எனக்கு கவலை இல்லை, கர்த்தரும் மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கமில்லை எனக்கு கவலை இல்லை, கர்த்தரும் மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்த்து நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி பத்துவார். என்னை பசும்புல் மேய்த்து நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி பத்துவார். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் புரிந்தாரே. வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் புரிந்தாரே. அந்த சாத்தானே அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடித்தே. அந்த சாத்தானே அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடித்தே. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். நம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்துள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்களிலே என்னை பொறித்துள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கினால் சாப்பிடுவேன். காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கினால் சாப்பிடுவேன். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம்தான் இயேசு, என்னை வழிநடத்தும் தெய்வம்தான் இயேசு.
அந்த ராஜாதி ராஜாவே கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவே கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் குறித்தாரே. வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் குறித்தாரே. அந்த சாத்தான் மேலே அதிகாரம் இழந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேலே அதிகாரம் இழந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே. இந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். என்னை பசும்புல் மேய்த்து நடத்துவார். என்னை பசும்புல் மேய்த்து காலை வேளையில சில காரியங்களுக்காக ஆமென் உற்சாகத்தோட ஜெபிக்க போறோம். ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த பரலோக தகப்பனை பார்த்து ஆண்டவரே நன்றி. தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காலை வேளை அவருடைய கிருபை நம்மத்தில் வரட்டும். இந்த நாள் இந்த 30வது நாள் வரைக்கும் இந்த அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் நம்ம நடத்தி தந்தார். இது அவருடைய கிருபை. அதுக்காக முதல்ல நன்றி சொல்லுங்க பாப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த 30வது நாள் ஆண்டவரே காலை வேளைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை வேளைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. 30 நாள் காலை வேளையில் ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் நம்மை கொண்டு வந்தவர். உண்மையிலே ஒரு மனிதனுடைய பலத்தாலேயோ மனிதனுடைய சிந்தையாலோ இது நடக்காது. It's not possible to human strength or wisdom or goal. It's not about the human things, but godly wisdom, strength, and vision, goals. தேவனுடைய காரியங்கள் இவை அனைத்தும் தேவனுடைய காரியமானபடி இந்த 30வது நாள் காலை வேளையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சத்துவை ஜெயிக்கிற ஒரு சத்துவத்தையும் பலனையும் நமக்கு தருகிறபடியால் கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென். சர்வ வல்லவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாம் அவனை ஜெயிக்க முடியும். பிசாசை ஜெயிக்க முடியும். ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் தோற்று போனார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் ஜெயிக்கிறோம். இந்த சபையில ஜெயிக்கிறோம். சொல்லுங்க, நான் ஜெயிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. நான் ஜெயிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ஆமென். நான் ஜெயிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ஆமென். நல்லா ஆமென். பிசாசம் பார்த்து சொல்லுங்க, இத்தனை ஆண்டுகளாக என்னை தோற்கடித்துக் கொண்டிருக்கிற உன்னை நான் இன்றைக்கு ஜெயிக்கிறேன். உன் தலையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தீர்த்தார். ஆமென். சிலுவையிலே உன்னை வெற்றி சிறந்தார். நீ ஜெயிக்க முடியாது பொல்லாத பிசாசு. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். என்னை கலக்கத்துக்குள்ளேயோ கண்ணீருக்குள்ளே கொண்டு போக முடியாது. ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என்ன கரங்களிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறன்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தை அறிக்கை. ஆவியின் பட்டயம் என்ன வசனத்தில் எல்லாம் அறிக்கைப்படணும். ஆமென். கர்த்தர் நம்மை இம்மட்டுமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தரணும். விசேஷமாய் இந்த நாள் காலை வேளையில கூட ஆமென் இந்த 30 நாள் ஜபங்களை கர்த்தர் நடத்தி தந்தார். இந்த தேசத்துல ஒரு மாற்றம் வரணும். எல்லாம் சொல்லுங்க, எங்க தேசத்துல ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே.
எங்க தேசத்துல ஒரு மாற்றம் வரணும். நாங்க விழித்திருந்து ஜெபிக்கிறது, ஆண்டவர் எங்க தேசம் ஒரு ரட்சிப்பை அடையணும். சொல்லுங்க, எங்க தேசம் ஒரு ரட்சிப்பை அடையட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்துல ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஏதுவாய் அமையட்டும். வியாதியஸ்தர்களை கர்த்தர் சுகப்படுத்துங்க. எல்லா கருத்தா ஜெபிங்க. வியாதியஸ்தர்களை கர்த்தர் சுகப்படுத்துங்க ஆண்டவர். இந்த 40 நாள் ஜெபம் முடியும் போது இந்த திருக்கோயில் பட்டணம் ஒரு பெரிய ரட்சிப்பை அடையணும். அது எங்களுக்கு விருப்பம் ஆண்டவரே. அது எங்க ஜெபம். இந்த தேசத்துல அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். ஜெபிங்க. எல்லா கருத்தா தேசத்துக்காக ஜெபிங்க. இந்த காலை வேளை தேசத்துக்காக ஜெபிங்க. இந்த தேசம் ரட்சிக்கப்படட்டும். குடிகாரர்கள் மனம் திரும்பட்டும். வாலிபர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜெபிங்க ஜெபிங்க. நல்ல கருத்தா திருக்கோயில் பட்டணத்துக்காக ஜெபிங்க. ஆமென். இந்த தேசத்துக்காக ஜெபிக்க தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த தேசத்துக்காக ஜெபிக்க தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எழுப்புதலுக்காக ஜெபிக்க கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளை நீங்க ஜெபிக்காம இருக்கலாமா? எல்லாம் நல்லா ஆமென் வாய்களை திறந்து ஜெபிக்கலாமே. இந்த தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே. அழிந்து போகிற இந்த திருக்கோயில் பட்டணம், விக்கிரக பட்டணம் ஆண்டவர் ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும். இந்த தேசத்தின் பாவங்களை மன்னியுங்க. இந்த தேசத்தின் அக்கிரமங்களை மன்னியுங்க. இந்த தேசத்தை நியாயம் தீர்த்தார். சோதோமை போல அழிந்து போகுமே, குமாராவை போல அழிந்து போகுமே, நோவாவின் நாட்களை போல அழிந்து போகுமே. இல்ல ஆண்டவரே, திறப்புல நின்று ஜெபிங்க. கரங்களை விரித்து நில்லுங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த தேசத்திற்காக நான் நிற்கிறேன். சொல்லுங்க, இந்த தேசம் ரட்சிக்கப்படட்டும். இந்த தேசம் இயேசுவை அறியட்டும். இந்த தேசத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும். இந்த தேசத்துக்குறமாய் பிசாசு வைத்திருக்கிற மேப்புகள், பிசாசு வைத்திருக்கிற திட்டங்கள் இயேசுவின் நாமத்துல இந்த கால வேளையில நான் முழங்கால் என்று ஜெபிக்கும் போதே அவைகள் எரிந்து போகட்டும். திருக்கோயில் பட்டணத்தை பாழாக்க வேண்டும் என்று பிசாசு வைத்திருக்கிற தந்திரங்கள், அந்த திருக்கோயில் பட்டணத்துக்கு விரோதமாய் பிசாசு வைத்திருக்கிற தந்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் ஜெபிக்கும் போதே அது செயலிழந்து போகட்டும். அவன் வைத்திருக்கிற திட்டங்கள் இந்த நாளிலே அது ஒன்றுமில்லாமல் போவது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிசாசு வைத்திருக்கிற, சத்ரு வைத்திருக்கிற எல்லா தந்திரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆண்டவரே, திருக்கோயில் பட்டணத்துக்கு விரோதமா, இந்த ஜனங்களுக்கு விரோதமா, இந்த கிராமங்களுக்கு விரோதமா இவர்களை பாழாக்க வேண்டும், நரகத்திற்கு கொண்டு போக வேண்டும், அக்கினியில எரிக்க வேண்டும் என்று பிசாசு வைத்திருக்கிற சகல தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் ஜெயித்து கேன்சல் பண்ணுகிறேன். சொல்லுங்க, கேன்சல் பண்ணுகிறேன். கர்த்தர் எனக்கு தந்த அதிகாரத்தினாலே இயேசுவின் நாமத்திலே என் தேசத்திலே போராடுகிற பொல்லாத சத்ருவை எதிர்த்து செய்கிறேன். வெளியேற தேசத்தை விட்டு துரத்துங்க. எல்லாரும் துரத்துங்க. நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். எல்லாம் சொல்லி, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல என் தேசத்தை பாழாக்குகிறார், என் தேசத்துல கிரியை செய்கிறார், ஆத்துமாக்களை அழிக்கிறார், ஆத்துமாக்களை அழிக்கிறார், பாவத்தை செய்ய தூண்டுகிறார், விக்கிரக ஆராதனை செய்ய தூண்டுகிறார். பொல்லாத பிசாசே, என் தேசத்தை விட்டு நீ வெளியேறு. எதிர்த்து நில்லுங்க. ஆவியின் பட்டயத்தை எதிர்த்து நில்லுங்க. தேசம் இயேசுவுக்கு சொந்தம். சொல்லுங்க, தேசம் இயேசுவுக்கு சொந்தம். திருக்கோயில் இயேசுவுக்கு சொந்தம். திருக்கோயில் இயேசுவுக்கு சொந்தம். தேசம் இயேசுவுக்கு சொந்தம். சொல்லுங்க, என் தேசம் இயேசுவுக்கு, என் சொந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தம். திருக்கோயில் இயேசுவுக்கு சொந்தம். இயேசுவுக்கு சொந்தம். நீ இருந்தது போதும், வெளியேறு. திருடனே, பொல்லாத பிசாசு, வெளியேற என் தேசத்தை விட்டு. ஏதேன் தோட்டத்தை ஆதாமுக்கு கொடுத்தார். நீ தந்திரமாய் திருடுகிறாய், ஏவாளை ஏமாற்றி திருடுகிறாய். இயேசுவின் நாமத்துல என் தேசத்தை விட்டு வெளியே போ. ஏவாள் ஒன்று சொல்லியிருக்க வேண்டும், இந்த தோட்டத்துக்குள்ள நீயா வந்த பொல்லாத பிசாசு, வெளியே போ இயேசுவின் நாமத்துல ஏவாள் சொல்லி இருந்தா ஏதேன் தோட்டத்துல இன்னைக்கும் ஏவாள் இருந்திருப்பா. இன்னைக்கு சொல்லுகிறேன், திருக்கோயில் பட்டணம் தான் நம்முடைய ஏதேன் தோட்டம். ஆண்டவர் நம்மளை ஏவாளா வச்சிருக்கிறாரு. இதற்கு உள்ள பிசாசை நம்ம தான் துரத்தணும். ஆமே, நம்ம
தான் துரத்தணும். சொல்லுங்க, என் தேசத்திற்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத அந்தகார வலு சர்ப்பத்தின் ஆவியே, பொல்லாத பழைய பாம்பாகிய பிசாசு, என் பட்டணத்தை விட்டு வெளியேறு. துரத்துங்க, இயேசுவின் நாமத்துல துரத்துங்க, துரத்துங்க. என் குடும்பத்தை விட்டு வெளியேறு, என் குடும்பத்தை விட்டு வெளியேறு, என் தேசத்தை விட்டு வெளியேறு. ஓ ராகாபாஷே, இந்த காலையில ஆவியானவர் வெளிப்படுத்துற காரியத்துக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆவியானவர் வெளிப்படுத்துற காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. என் ஏதேன் தோட்டத்தை விட்டு நீ வெளியே போ, உன்னை துரத்துகிறேன். ரீஷாதா ராகா உலா ராமானாகா உடா ராகா லாதி ரீபாலா காபாராமா உடா மாலா தாலா ரீகா ஷெகரேகே. என் தேசத்தை பாழாக்குற பொல்லாத பிசாசே, என் தேசத்தை அழிக்கிற, என் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிற எல்லா பிசாசை துரத்துங்க, துரத்துங்க. காலையில துரத்துங்க. சண்டைகளையும் பிரச்சனைகளையும் குட்டி வெறிகளையும் ஏற்படுத்த பொல்லாத பிசாசு என் வீட்டை விட்டு வெளியேறு, என் வீட்டை விட்டு வெளியேறு. உனக்கு அனுமதி இல்லை. என் வீட்டை காவல் பண்ணும்படி கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இருக்கிற நீங்க தான் உங்க வீட்டு காவலாளி. முழங்கால நின்று அவனை ஜெயிக்கணும். ஆமே சொல்லுங்க. சண்டைகளையும் பிரச்சனைகளையும் குட்டி வரிகளை ஏற்படுத்துற, நஷ்டங்களை ஏற்படுத்துற பொல்லாத பிசாசு என் வீடாகிய ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறு. சொல்லுங்க, என் வீடாகிய ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு அனுமதி இல்லை. எப்படி நீ உள்ள வருவ? பழைய பாம்பாகிய சர்ப்பம் இயேசுவின் நாமத்தில் வீட்டை விட்டு வெளியேறு, என் தேசத்தை விட்டு வெளியேறு. ஆமென். இது இயேசுவுக்கு சொந்தம். சொல்லுங்க, திருக்கோயில் இயேசுவுக்கு சொந்தம். நான் என் வீடு இயேசுவுக்கு சொந்தம், என் பிள்ளைகள் இயேசுவுக்கு சொந்தம். வீட்டுக்குள்ள வராத, நஷ்டங்களை ஏற்படுத்த, கஷ்டங்களை ஏற்படுத்த, மரணங்களை ஏற்படுத்த இயேசுவின் நாமத்துல என் தேசத்துக்குள்ள வராத. சொல்லுங்க, என் தேசத்துக்குள்ள வராத. வெளியே போ பொல்லாத பிசாசு. திருக்கோயில் பட்டற இயேசுவுக்கு சொந்தம். இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். சொல்லுங்க, இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். நாங்க இயேசுவுக்கு சொந்தம். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர்கள், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், அவரால் படைக்கப்பட்டவர்கள். நீ தந்திரமா, நீ என் இயேசு எனக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தினா, நீ எனக்காக என்ன சிந்தினா? பொல்லாத பிசாசு வெளியேறு. ஒராக்கா உன்னை துரத்துகிறேன். சில தனி நபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. குடி வரியில் இருக்கிறவர்களை பார்த்து, பிசாச பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. என் இயேசு எனக்காகவும், என் குடும்பத்துக்காகவும், என் புருஷனுக்காகவும், என் பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்தி சம்பாதித்திருக்கிறார். உனக்கு என்ன உரிமை இருக்கு? பொல்லாத பிசாசு. என் இயேசு என்னை படைத்தார், எனக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்கு பரலோக ராஜ்யத்தை வச்சிருக்கிறார். நீ எனக்கு என்ன வச்சிருக்கிற? நீ எதுக்கு எங்களை வஞ்சிக்கும்படி வருகிறார்? இன்றைக்கு நாங்கள் உன்னை ஜெயிக்கிறோம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சொல்லுங்க, இயேசுவின் அதிகாரத்துல நான் உன்னை துரத்துகிறேன். சொல்லுங்க, துரத்துகிறேன். நீ என் குடும்பத்தை விட்டு, அந்த தனிநபரை விட்டு வெளியேறு. அவர்களுக்குள்ள கிரியேஷ பேர்களை சொல்லி சொல்லுங்க. உங்க புருஷனா இருக்கலாம். குட்டி வரியின் ஆவியே, என் புருஷனை விட்டு வெளியேறு. சொல்லுங்க, ஆவியை பிள்ளையை விட்டு வெளியேறு. கிரியேட் செய்கிற பொல்லாத ஆவியே, உனக்கு அனுமதி இல்லை. மனிதர்களை கட்டுக்குகிற, நரகத்துக்கு கொண்டு போகிற பொல்லாத பிசாசை ஜெயிக்கிறேன். என் பிள்ளை மேல உனக்கு அதிகாரம் இல்லை. உன்னை துரத்துகிறேன். சொல்லுங்க, உன்னை துரத்துகிறேன். காலை வேளையில் ஆவியானவர் பலப்படுத்துகிறார். பிசாசை துரத்துக, பிசாசை துரத்துக. உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ஆமென். இந்த திருக்கோயில் பட்டணத்துல கிரியை செய்யற பிசாச இன்றைக்கு அதிகாலையில முழங்கால நிக்கிற நீங்க தான் துரத்தணும். நீங்க தான் துரத்தணும். ஆண்டவரே துரத்துங்க, ஏசப்பா துரத்துங்கன்னா, எப்ப அதிகாரத்தை தான் உன் கையில தந்திருக்கனே, நீயே துரத்து. ஆமா, இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் பட்டணத்தை இத்தனை ஆண்டுகள் பாழாக்குறது போதும் பிசாசு, போதும் பிசாசு. வைக்கிற ஆராதனை பாழாக்குறது போதும் பிசாசு. விபச்சாரத்தினால, வேசித்தனத்தினால, குடி வரியினால பாழாக்குறது போதும் பிசாசு.
இந்த காலையில, இந்த 30வது நாள் காலை வேளையில உன்னை நான் துரத்துகிறேன். சொல்லுங்க, என் பட்டணம் பரிசுத்தமாக்கப்படட்டும், என் பட்டணம் சுத்திகரிக்கப்படட்டும், என் பட்டணம் கர்த்தர் உலாவுகிற இடமா இருக்கட்டும். இங்க பிசாசு உலாவுகிற இடமல்ல. இயேசுவின் நாமத்துல வைராக்கியத்தோட சொல்லுங்க, என் தேசத்தை விட்டு நீ வெளியே போ, நீ வெளியேறு, உன்னை துரத்துகிறேன். என் வாலிபர்களை கெடுக்காத, என் புருஷர்களை கெடுக்காத, என் குடும்பங்களை கெடுக்காத, என் பிள்ளைகளை கெடுக்காத, ஓ மரணங்களை ஏற்படுத்துகிற பொல்லாத ஆவியே, என் தேசத்தை விட்டு வெளியே போ. உன்னை ஜெயிக்கிறேன், உன்னை ஜெயிக்கிறேன். போன ஆண்டுல அநேக மரணங்கள், வாலிபடைய மரணம் ஆவியான வெளிப்படுத்துகிறார். போன ஆண்டுல மட்டும் இல்ல, இந்த ஆண்டுலயும் பிசாசு தந்திரம் வச்சிருக்கிறான். இந்த ஆண்டுலயும் பிசாசு லிஸ்ட் வச்சிருக்கிறான். நீ ஜெபிக்கலனா அநேக மரணங்களை பார்க்க நேரிடும் என்று ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். உன் வாலிபர்களை நீ இழக்க வேண்டுமோ, நீ முழங்கால் நிற்க வேண்டும், நீ அதிகாலையில விழிக்க வேண்டும். நான் உனக்கு சொல்லி தருவேன். பிசாசு இன்னைக்கு என்ன செய்ய போகிறான் என்று நான் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்பேன், உங்களுக்கு சொல்லி தருவேன். அதை ஜெயிப்பனா அவன் தந்திரம் வாய்க்காது. எலிசா தீர்க்கதரிசி நாட்களில சீரிய ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் என்னெல்லாம் செய்யறான்னு அவன் அந்த புறத்துல பேசுறது கூட எலிசா ராஜாவுக்கு சொல்லிடுவான். பாத்தீங்களா, பாத்தீங்களா? சீரியா தண்டு இன்னைக்கு இங்க வரும், நீங்க அங்க போகாதீங்கன்னு சொல்லுவான். அதே மாதிரி சீரியாவுக்கு ராஜாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இந்த இஸ்ரவேலை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப அவன் கேக்குறான், யாரா ஒற்றை நாய் வேலை பார்ப்பது, யாரா ஸ்பையா வேலை பார்க்கறது? அப்போது அவன் வேலையாட்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ராஜா ஒருத்தனும் இங்க உள்ளது அங்க சொல்லல, ஸ்பை வேலை பார்க்கல. ஆனா எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் தேவ ஆவியினால நாம் செய்கிறத எல்லாத்தையும் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லிடுறான். இன்னைக்கு தேவ ஆவியான உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாரு. பிசாசு என்னெல்லாம் தந்திரம் செய்ய போறான், என்னெல்லாம் செய்ய போறான்னு உங்களுக்கு சொல்லி தந்துருவாரு. அப்படி சொல்லி தரும்போது நீங்க அந்த பிசாசை ஜெயிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்துக்கு விரோதமாக ஆவியானவர் சொல்றாரு, இந்த தேசத்துக்கு அநேக பிசாசு தந்திரங்கள் இருக்கு, நீ ஜெயிக்கணும். இந்த 40 நாள் மட்டும் கிடையாது, மாசத்துல ஒரு வாரம் அதிகாலை ஜெபம் நம்முடைய சபையில நடக்கும். நீங்க வரணும், நாம் சேர்ந்து ஜெபிக்கணும். ஏன்னா விழித்திருந்து ஜெபிச்சா சோதனைக்காரனை ஜெயிக்க முடியும். ஆமே, நீ தூங்கினால் எதிரி ஜெயம் எடுப்பான். இதுவரை இந்த தேசத்துல பிசாசு ஜெயம் எடுத்தது போதும். இந்த 2025 கர்த்தருடைய பிள்ளைகளும் இயேசுவும் ஜெயம் எடுக்க வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நாங்கள் ஜெயம் எடுக்கிற நாட்கள் வந்திருக்கிறது. சொல்லுங்க, நாங்கள் ஜெயம் எடுக்கிற நாட்கள் வந்திருக்கிறது. நாங்கள் ஜெயம் எடுக்கிற நாட்கள் இயேசுவின் நாமத்திலே அவனுடைய தலையை நசுக்கிற, இயேசுவின் நாமத்திலே அவனை ஜெயிக்கிற. ஓரா காபா ஓலா ராக்கா. இனிமே நீ என்ன ஜெயிக்க முடியாது. சொல்லுங்க, இனிமே பிசாசு நீ ஜெயிக்க முடியாது. நீ ஜெயிச்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு, உன் நாட்கள் முடிந்து போச்சு. சொல்லுங்க, உன் காலங்கள் முடிந்து போனது. இனிமே பிசாசை நீ ஜெயிக்க முடியாது. உன்னை ஜெயிக்கிற நீ ஜெயிச்ச நாட்கள் முடிஞ்சு போச்சு. இனிமே கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பும் காலம். 430 வருஷம் முடிஞ்சு போச்சு. பார்வோனே, உன் நாட்கள் முடிந்து போனது. இதோ மோசே எழும்பி விட்டான். சொல்லுங்க, மோசே எழும்பி விட்டான். இனி வாதைகளால் உன்னை வாதிக்கும் நாட்கள், இனி வாதைகளால் உன்னை வாதிக்கும் நாட்கள், இனி செங்கடலை பிளக்கும் நாட்கள், இனிமே செங்கடலை பிளந்து கர்த்தருடைய ஜனம் எழும்பும் நாட்கள், இனி வனாந்தரத்திலே கர்த்தர் மன்னாவை கொண்டு உன்னை போஷிக்கும் நாட்கள், இனிமேல் அமலேக்கியனை நிர்மூலமாகிற நாட்கள், இனிமேல் கானானியர்களை நிர்மூலமாக்கிற நாட்கள், இனிமே கானானை சுதந்திரிக்கும் நாட்கள், இனிமே யோர்தானை பிரிக்கிற நாட்கள், எரியோவை உடைக்கிற நாட்கள். இது கர்த்தருடைய நாள், இது எழுப்புதலின் நாள்,
இது யோசுவாவின் காலம், இது எழுப்புதல் காலம். சபையே விழித்து எழும்பு. சதரமா நாக்காலா. இது எழுப்புதலின் நாட்கள், இது யோசுவாவின் நாட்கள். சபையே நீ விழித்து தேசத்தை சுதந்தரி, எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இதோ எழுப்புதலின் நாட்கள் வந்திருக்கிறது. தேசத்தை சுதந்தரிக்கும் நாட்கள் வந்திருக்கிறது. தேசத்தை சுதந்தரிக்கும் நாட்கள் வந்திருக்கிறது. இந்த 30வது நாள்ல ஆவியானவர் பலமாய் வெளிப்படுகிறார். உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. இனிமே தேசத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் மனம் திரும்புகிறாய். நீ பார்ப்பாய், உன் பிரயாசத்தையும் உன் வேண்டுதல்களையும் உன் ஜெபத்தையும் நான் கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கண்டேன். தேசம் மனம் திரும்புகிறதை உன் கண்கள் பார்க்கும். பிசாசு மின்னலை போல கீழே விழுகிறதை இந்த தேசத்தின் மேல் கிரியை செய்த அந்தகார பிசாசை கர்த்தர் முறியடிக்கிறார். ஆமென், ஆமென். இந்த தேசத்தின் மேல் கிரியை செய்கிற பொல்லாத அந்தகார ஆவியை கர்த்தர் விலகி ஒரு மகிமை மேகத்தால தேசத்தை மூடுகிறாரு. திருக்கோயில் பட்டணத்தை ஒரு மகிமை மேகத்தால மூடுகிறாரு. ஒரு மகிமை மேகத்தால மூடுகிறாரு. இதோ பெருமழையை கொண்டு வருகிற ஒரு கையளவு மேகம், பெருமழையை கொண்டு வருகிற பெரிய எழுப்புதல். என் தேவன் பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறார். பெரும் எழுப்புதலை கொண்டு வருகிறார். ஒரு கையளவு மேகம் எழும்புகிறது. எஸ், இந்த 30வது நாள் ஆவியானவர் பலமாய் வெளிப்படுகிறார். பலமாய் வெளிப்படுகிறாரு. உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. உன் தேசம் ரட்சிக்கப்படுகிறது. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதை உன் கண்கள் பார்க்கும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி, ஓ, சபைகள் கட்டப்படுகிறதை, திருக்கோயிலை சுற்றியுள்ள கிராமங்கள் தோறும் சபைகள் கட்டப்பட கர்த்தர் வாசல்களை திறக்கிறாரு. வாசல்களை திறக்கிறாரு. அநேக சபைகளை, அநேக கிராமங்களை கர்த்தர் நமக்கு தரப்போறார். இல்லையா? அநேக இதெல்லாம் ப்ராபசி அபவுட் திருக்கோயிலூர் தாலுகா. ஆமென். அநேக கிராமங்களை வேலையாள் கூலிக்கு பாத்துருவாங்க. ஆமென். இந்த 30 நாளும் நம்மட்ட பிரயாசங்கள், வாரத்தோடு ஜபித்த ஜபங்கள் கர்த்தர் கேட்டுட்டார். ஆமென். என் தேவன் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன், உன் ஜபத்தையும் நான் கேட்டேன். ஆமென். நான் மோசையை எழும்ப பண்ணுவேன். நான் இந்த பார்வோரை வாதையாக வாதித்து இந்த ஜனங்களை நான் விடுதலையாக்குவேன். இந்த தேசத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் பிசாசை நான் வாதையால் வாதித்து இந்த ஜனங்களை விடுதலையாக்குவேன். இவர்கள் செங்கடலை பிளந்து வருவார்கள். ஆமென். நம்முடைய சபைக்கு செங்கடலை பிளந்து திரள் திரள் கூட்டமாய் அணி அணியாய் புறப்பட்டு வருவார்கள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அணி அணியாய் புறப்பட்டு வருவார்கள். அணி அணியாய் புறப்பட்டு வருவார்கள். விசுவாசிக்கிறவர்கள் அந்த கானானை சுதந்தரிப்பார்கள். ஆமென். விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், எத்தனை சொல்றீங்க நான் விசுவாசிக்கிறேன்? கரங்களை தூக்கி சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. விசுவாசித்த யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் கானானை பார்த்தாங்க, சுதந்திரிச்சாங்க. மிச்சம் எல்லாரும் போயிட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க, என் பரம கானானுக்கு போய் சேர்ந்துருவாங்க. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நடத்துகிற தேவ நீ. தேங்க்யூ லார்ட். 30வது நாள் ஆவியானவர் பலமாய் நம்மத்துல வெளிப்பட்டபடினால, அவருடைய வார்த்தைகள் வெளிப்பட்டபடிய கரங்களை தட்டி கதிரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி, நன்றி, நன்றி. தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. 30 நாள் காலை வேளைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 30 நாட்களும் அதிகாலை விழித்திருக்க கர்த்தர் கிருபை தந்தார், பலன் தந்தார். அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால் காலை வேளையிலும் கூட கர்த்தர் சொல்லுகிற சில ஆவியானவர் நிறைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது தேசத்தை சுதந்திரிக்கும் நாட்கள். ஆமென்.
நம் ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. எப்படி எகிப்தின் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாய் கடந்தார்களோ, அதே போல இந்த பட்டணங்களும் இத்தனை ஆண்டுகளாய் அடிமையாய் கடக்கிறது. நாம் விழித்து இந்த தேசத்திற்காய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் மோசேக்களை எழுப்பி இந்த தேசத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பார்வோனின் ஆவிகளை வாதையினால் வாதித்து நம்மை அணியணியாய் இந்த தேசத்தின் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இது எழுப்புதலின் நாட்கள். எங்கெங்க ஜெபிக்கிறார்களோ அங்கே எழுப்புதல் உண்டாகும். ஆமென். இந்த 30 நாட்களிலும் பல்வேறு பலவீனங்கள் எல்லாத்தையும் தாண்டி நம் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்திருக்கிறோம் என்பது தேவ கிருபை. ஆமென். நம் பலத்தால ஒண்ணும் முடியாது, நம்மளால ஒண்ணும் முடியாது, நாம் பலவீனமானவர்கள். ஆனால் கர்த்தர் பலப்படுத்துறா. பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சொல்லுங்க பாப்போம். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஆவியான வெளிப்படுத்துற காரியம் ஜெபிக்காம விழித்திருந்து ஜெபிக்காம இந்த தேசத்துல அநேக வாலிபர்களை இழந்து போனோம், அநேக மரணங்களை சம்பவித்தோம். ஒரு உபவாச கூட்டத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிசாசானவன், நீங்க நியூ இயர்ல எப்படி நீங்க தீர்மானங்கள் எல்லாம் எடுக்கிறீங்க, நான் இந்த வருஷம் இவ்வளவு ஜெபிப்பேன், இவ்வளவு அச்சீவ் பண்ணுவேன். இத மாதிரி பிசாசானவனும் லூசிபர் இடத்துல இருந்து ஒரு லிஸ்ட் வாங்கிடுறான். இந்த வருஷத்துல என்ன பண்ணுவேன், இவ்வளவு வாலிபர்களை மரணம், இவ்வளவு விபத்துகள், இவ்வளவு தற்கொலைகள், இவ்வளவு வாலி பிள்ளைகளை கெடுக்கணும், இவ்வளவு புதிய குடிகாரனை உருவாக்கணும், இவ்வளவு போதை பொருட்களை பிள்ளைகளை அடிமைப்படுத்தணும். கெட்ட காரியங்களை குறித்த ஒரு லிஸ்ட் அவன் கையில கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு பட்டணங்களையும் குறித்து நமக்கு மட்டும்தான் டார்கெட்டா? நமக்கு மட்டும் நான் சொல்றேன், அதிக சுறுசுறுப்போடு வேலை செய்கிறவன் யாரு? நம்ம கூட தூங்குவோம், அவனுக்கு தூக்கம் இருக்கா? ராத்திரி பகலா அவன் என்ன செய்யறான்? வேலை செய்து கொண்டிருக்கிறான். நம்ம ஜெபிக்கும் போது இந்த லிஸ்ட கர்த்தர் எரித்து போடுறோம் கையில இருந்து. அல்லேலூயா. ஜெபிக்கலன்னா இதுதான் தேசத்தில் மரணங்க. ஏன் மரணம் நடக்குது? ஏன் இது நடக்குது? ஏன் அது நடக்குது? இந்த வருஷம் தொடங்கினோடே தொடங்கிடுச்சு பாருங்க. 4 வாலிபர்கள் இந்த ரோட்ல தான் ஆவியூர்ல போயிட்டு பைக்ல ரேஸ் வச்சு விழுந்து ஸ்பாட்டிலே அவுட். இதே ஜிஹெச்ல தான் நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. வாலிபருடைய மரணங்கள். போன ஆண்டுல எத்தனை வாலிபர்களை நாம் அடக்கம் பண்ணினோம்? பிசாசுடைய தந்திரம். பிசாசு லிஸ்ட் வச்சிருக்கிறான். இந்த ஆண்டுக்கும் ஆவியான வெளிப்படுத்துகிறார், நீங்க ஜெபிக்கணும். பிசாசின் தந்திரங்களை. இந்த தேசத்தின் காவலாளி யாரு? அங்க இருக்காங்களா? இங்கதான் இருக்கும். இந்த தேசமே அரசியல்வாதிகளாயோ கவுன்சிலராலேயோ பிரசிடென்டாலேயோ வேற யாராலேயோ நடத்தப்படாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? they are worldly people, they are not know about the evil things. என் பிசாசுடைய தந்திரங்கள் அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களை அறியாதவர் அல்லவே. ஆவியான உங்களுக்கு பிசாசின் தந்திரங்களை வெளிப்படுத்துகிறார். ஆவியான உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது எதற்கு வெளிப்படுத்துகிறார்? ஜெபிக்கணும். இயேசு பேதுருட்ட வந்து சொல்றாரு பிசாசின் தந்திரத்தை. பேதுருவே, பிசாசு உன்னை எப்படி கோதுமையை சுழகினால் புடமிடுகிறது போல சாத்தான் உன்னை புடமிட கேட்டுக்கொண்டா. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக இயேசு வேண்டிக் கொண்டதுனால மட்டும்தான் பேதுரு மீன் பிடிக்க போன பேதுருவை தேடி போய் மறுபடியும் ஊழியம் கிடைச்சிச்சு. பின்மாறி போனவன் ஏன் தற்கொலை பண்ண வேண்டும் என நினைக்கவில்லை. கவனிச்சு பாத்தீங்களா? யூதாஸ் காரியத்துக்காக இயேசு ஜெபம் பண்ணல. யூதாஸுக்கும் பிசாசு ஒரு திட்டம் வச்சிருந்தான், பேதுருக்கும் ஒரு திட்டம் வச்சிருந்தான். ஆனால் யூதாஸுக்கு பல சான்சஸ், 29 சான்சஸ். வேத பண்டிகைகள் சொல்றாங்க 3.5 ஆண்டுகளில யூதாஸுக்கு இயேசு 29 தடவை எச்சரித்தார். எத்தனை தடவை? 29 times. என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ, என்னை காட்டி கொடுக்கிறவன் பிறப்பதை விட பிறக்காமல் இருந்தால் நலமா இருக்கும்.
இடறல் வருகிறது ஐயோ, எவனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. கடைசியா ஒரு முறை இங்கே இருக்கிறவர்கள் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறார். அப்ப எல்லாரும் நானோ நானோ நானோன்னு கேட்கிறாங்க. அப்ப யூதாசும் கேட்க நானோ, நீதான் இந்த அப்பத்தை எவனுக்கு கொடுக்கறானோ இவன் தான். அப்ப என்ன பண்ணிரு, நெஞ்சில அடிச்சு அழுதுருக்க வேணாம். ஐயோ இயேசுவுக்கு தெரிஞ்சிருச்சு, சட்டையை கழிச்சுட்டு அழ வேணாம், காலில் விழுந்து கதற வேணாம், என்ன மன்னித்து விட ஏசப்பா, நான் பணத்துக்கு மேல ஆசைப்பட்டுட்டேன், நீதான் ஆண்டவரே வேணும்னு சொல்லியிருக்க வேணாம். இயேசுவை யாராகிலும் ஒரு ஆள் காட்டி கொடுக்கணும். ஆனா 3.5 வருஷம் கூட இருந்த நீ அப்படி செய்திருக்க கூடாது. இது பெரும் துரோகம் அல்லவா? அவர் எவ்வளவு நல்லவர் என்று அவனுக்கு தெரியாது. எத்தனை முறை அவர் எச்சரித்தார், என்னை இவர்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்வார்கள், என்னை கொலை செய்வார்கள், என்னை கொலை செய்வார்கள் என்று சொன்ன போதும் இந்த யூதாசு நினைச்சா இவரை யாரு கொலை செய்ய முடியும்? இயேசு எத்தனை முறை சொன்னார், இவர்கள் என்னை கொலை செய்வார்கள், இவர்கள் என்னை கொலை செய்வார்கள். அப்ப நான் தான் இவரை காட்டி கொடுத்து என் மூலம் இவர் கொலை செய்யப்படுவார்னு உனக்கு ஏன் தெரியாம போச்சு? ஆவிக்குரியவனுக்கு தான் அறிவு இருக்கும். பணத்தின் மேல உலகத்தின் மேல உள்ளவன் இயேசு கூட இருந்தாலும் அவனுக்கு அறிவு வராது, அவனுக்கு புத்தி வராது. என்ன வராது? புத்தி வராது. அவனுக்கு அறிவு வரல, அவனுக்கு உணர்வு வரல. நல்லது நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தால் மட்டும் போதாது, இயேசு கூட நான் இருக்கேன்னு சொன்னா மட்டும் போதாது. இயேசு கூட 3.5 வருஷம் இயேசுக பிரசங்கத்தை கேட்டு இயேசுக சாப்பாடை சாப்பிட்டவனுங்க சாவு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? நாண்டு கொண்டு அவனை மாதிரி பரிதபிக்கப்பட்ட ஒரு சாவு பைபிள்ல எவனும் கிடையாது. தூக்கு போட்டா தூக்குல எல்லாம் தொங்கணும். அப்போ சொன்னபடிகள் எழுதப்பட்டிருக்கு, கயர் அத்து கீழே விழுந்து குடல் வயர் வெடிச்சு பரிதாபமான மரணம். யாருக்கு ஐயா? நேற்றைக்கு இயேசுவோட நைட்டு திருவிருந்து, என்னது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், திருவிந்த ஆராதனை. இந்த வாரம் நம்ம சர்ச்சில் திருவிந்த ஆராதனை நினைக்கிறோம், ஞானஸ்தான திருவிந்தார. இயேசு கையில திருவிருந்து வாங்கி சாப்பிட்டவனே எப்படி செத்து போனான்? நம்ம சொல்றது சர்ச்சுக்கெல்லாம் போனான் பாச்சாரு, சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காதான் போறான். ஏன் இப்படி நடந்துருச்சு? இந்த பாஸ்டர் சரியில்லை, திருவிருந்து கொடுத்த இயேசு சரியில்லையா? சொல்லுங்க. இயேசு என் ரத்தத்தை கொடுக்கிறேன்னு அவனுக்கு கொடுத்தாரே, அடுத்த ஒரு 12 மணி நேரத்துல தற்கொலை பண்ணிட்டாரே திருவிருந்து எடுத்தவன். நீ எங்க போய் என்னத்தையே செஞ்சாலும் நம்ம சரியில்லைன்னா ஒருத்தரை ஒண்ணு மாத்த முடியாது. இயேசுக பிரசங்கத்தை கேட்டான். இயேசுக பிரசங்கம் எப்படின்னு தெரியுமா? 4:30 மணிக்கு மேல பிரசங்கம் பண்ணா நீங்க எழும்பி வீட்டுக்கு போயிருவீங்க. இயேசு 3 நாள் பிரசங்கம் பண்ணார். யூதாசு கேட்டுட்டு தான் இருந்தான். ஒரு புழு குஞ்சி எழும்பல, எல்லாம் தண்ணி கூட குடிக்கல. 3 நாள் கழிச்சுதான் அவங்களுக்கு 5 அப்பத்தை 5000 பேரை போஷிச்சார். அப்படிப்பட்ட பலத்த பிரசங்கத்தை கேட்டு யாரு மனம் திரும்பல? யூதாசு மனம் திரும்பல. இயேசுவின் சகல வல்லமையை கண்டவன் என்னெல்லாம் அற்புதங்களை பார்த்தான். 5 அப்பத்தை பார்த்தான், அப்போ மனம் திரும்பல. நேற்றைக்கு நம்ம பார்த்தது மாதிரி உபவாச கூட்டத்துல பல அற்புதங்களை யூதாசு பார்த்தான். ஆனா யூதாசுக்கு என்ன செய்ய முடியல? ஆசை எல்லாம் பணத்து மேல. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துல, இவனுக்கும் அதான் ஆசை. 30 வெள்ளி காசு மேல ஆசை. இவன் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அதனாலதான் நேத்தைக்கு சொன்னேன், தேவ சிந்தையா யூடியூப்ல போய் பாருங்க. நேத்தைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிருக்கோம் உபவாச கூட்டத்துல, தேவ சிந்தையா மனுஷ சிந்தையா அப்லோட் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு பிரயோஜனப்படும். யூதாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் த ஹியூமன் திங்கிங், மனுஷ சிந்தை. இயேசுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் தேவ சிந்தை. பேதுருக்கும் அடிக்கடி தேவ சிந்தை வந்துட்டு போகும், அதனால தப்புனா. இயேசு ஒரு முறை கேட்கிறார், என்ன யார் என்று. பேதுரு சொல்றான், நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாராய் கிறிஸ்து. இயேசு சொல்றார், மாம்சம் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். கொஞ்சம் வெளிப்பாடெல்லாம் நமக்கு வேணும். அல்லேலூயா. கிறிஸ்துவலா இருந்தா போதும். என்ன வேணும்? கனெக்ஷன் வித் காட். தேவனோடு ஒரு வெளிப்பாடு நமக்கு வேணும். நம்முடைய குடும்பத்தை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். உங்கள் பிள்ளைகளை குறித்த வெளிப்பாடு வேணும். முழங்கால நிற்கணும், அவனுக்கு தான் வெளிப்பாடு வரும். ஆமென். கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் வெளிப்பாடு வராது.
முழங்கால நிக்கிறவனுக்கு வெளிப்படுத்துவார் ஆண்டவர். ஆமே. அதிகாலை ஆராதனை பாருங்க, இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். ஆராதனை முடிக்கவே முடியல, நான் இழுத்து பிடிச்சு முடிக்கிறேன், டைம் ஆயிடும். ஆண்டவர் சொல்ல தேசத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார், தேசத்துல நடக்க போற காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். மரணங்களை பிசாசு கையில வச்சிருக்கிறான், ஜெபம் பண்ணுன்னு சொல்றார். இயேசு விழித்திருந்து ஜபிக்கிறார். கவனிங்களா, சிலுவைக்காக இயேசுக்கு ஜபிக்கணும். அவர் எப்படி, ஆண்டவரே இந்த பாத்திரம் ரத்தத்தின் பெருந்துளிகளா, அவருடைய வேர்வையே ரத்தமா வெளியில வந்துச்சான். சயின்டிஸ்ட் சொல்றாங்க இது எப்படி வரும் தெரியுமா? இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள பெரிய பெயின் கற்ப வேதனை, அதுதான் ரொம்ப பெயினா, லேபர் பெயின், அதான் ரொம்ப மோஸ்ட் பெயின் ஆஃப் த ஹியூமன் பீயிங். பட் ஜீசஸ் கிரைஸ்ட் பெயின் லைக் தட், நாட் லைக் திஸ். அது மாதிரி கிடையாது. அவருடைய பெயின் வந்து சயின்டிஸ்ட் சொல்றாங்க அளக்கடந்த வேதனை வரும்போது நமக்கு எப்படி வேர்வை வருது இல்ல, நம்முடைய செல்லில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குல்ல, ரத்தம் வரும் அதுல இருந்து. இது ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் வந்திருக்கு. அது யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையிலேயோ அல்லனா அவர்களை பிடித்த பிறவோ ரத்தம் சிந்த தொடங்கல. அவருடைய முதல் ரத்தம் கெட்சமனே தோட்டத்துல வந்தது, உங்களுக்காக எனக்காக. அல்லேலூயா. அங்க வேண்டிக் கொண்டார், உங்களுக்காக எனக்காக. தெரியுமா? ஆண்டவரே, இயேசு ஜெபிக்கிறார், எனக்குள்ள எல்லாவற்றையும் என்னிடத்துல பிதா தந்திருக்கிறார், எனக்குள்ளதை ஒருவனை பறிக்க முடியாது. இந்த ஜெபம் யாருக்குள்ள ஜெபம் சொல்லுங்க? யோவான் லேசு நமக்காகவும் ஜெபித்திருக்கா. எனக்குள்ளதெல்லாம் என்னிடத்துல வரும், அதை என்னிடத்துல ஒருவரும் பறிக்க முடியாது. அது யாருக்கு? சீசர்களுக்கு. நமக்கும் சேர்த்து இயேசு பூமியில இருக்கும்போது ஜெபிச்சுட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் எவ்வளவு பவர்ஃபுல்னு இயேசுடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்கிறதுக்கு பிடிக்கல கிறிஸ்தவர்களுக்கு, அப்படியே போயிட்டு அப்படியே வந்தா போதும். ஜெபிக்காதவன் கிறிஸ்தவனே கிடையாது. தினமும் 1 மணி நேரம் ஜெபிக்கலன்னா யூ ஆர் த டேஞ்சர் சூன். நீ ஒரு அபாயகரமான நிலையில் இருக்கிறாய். பிசாசு உன்னை கொன்னு தின்னுருவான், வந்து உன்னை முடிச்சிருவான். உன் குடும்பத்துல நன்மை நடக்காது, உன் பிள்ளைகளுக்கு நன்மை நடக்காது. 1 மணி நேரம் நமக்கு ஜெபிக்க முடியலன்னா நம்மள என்ன கிறிஸ்தவர்கள்? பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியுமோ? வசனம் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாத அல்லவோ, அவன் ஏகிற அக்கினி அஸ்திரங்களை அவிழ்த்து போடுறதுக்காய் சர்வாயுத வர்க்கத்தை தைத்தவர்களாய் நில்லுங்கள். சர்வாயுத வர்க்கம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு சர்வாயுத வர்க்கம் என்னன்னே தெரியாது. நீங்க யுத்த காலத்தில் இருக்கிறீர்கள். வித்தவுட் வெப்பன் யூ ஆர் இன் த வார் பிளேஸ். யுத்த காலத்துல பட்டயம் இல்லாம நின்னா என்ன ஆகும் சொல்லுங்க? போர் காலத்துல போயிட்டு பட்டயம் இல்லாம நிக்கிறீங்க, எதிரி வர்றான், பட்டயத்தோட வர்றான், என்ன ஆகும்? கை காலெல்லாம் துண்டா போயிடும், மேபி தலை கூட துண்டா விழுந்துரும். இன்றைக்கு நீங்கள் யுத்த காலத்தில் நிற்கிறீர்கள். நீங்க என்றைக்கு கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்தீங்களோ அன்றைக்கே உங்களுடைய போர் துவங்கினது. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அது இல்லாம நின்ன நீயும் போக்கு, உன்னை சார்ந்திருக்கிறவர்களும் போக்கு. உங்களை உங்கள் வீட்டிற்கு முதலாவது கர்த்தர் காவலாளியை வைக்கிறார். முழங்கால் நிற்கிற ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டிற்கு காவலாளியா இருக்கிறீர்கள். நீங்க முழங்கால் நின்று போராட வேண்டும். இந்த தேசத்திற்கு, திருக்கோயில் பட்டணத்திற்கு கர்த்தர் நம்மை காவலாளியை வைத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு போராட வேண்டும். ஆண்டவரே, நாம் ஜெபிச்சு ஜெபிச்சு ஆண்டவர் சொல்றார், இந்த தேசத்தின் உள்ள அந்தகாரங்களை நான் விலக்குகிறேன், இந்த தேசத்தை நான் ரட்சிப்பு. ஜெபிக்க ஜெபிக்க வருடங்களா ஜெபிக்க வேண்டும். நான் சொல்ல வந்தது, பேதுருக்காக இயேசு ஜெபித்தார். சொல்ல, நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொன்ன. அதனாலதான் பிசாசு தற்கொலை செய்யணும்னு, பேதுரு தற்கொலை செய்யணும்னு நினைக்கல. 3 முறை இயேசுவை மறுதலிச்சும் இயேசு அந்த சுக்கத்துல கூட பேதுரு பாக்குறார். பேதுரு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த உடனே அழுறான், ஆண்டவரே என்னை மன்னித்து விடும். ஆனாலும் வந்துட்டான், நான் திரும்ப வரல, மீன் பிடிக்க போயிடுறான். ஆனாலும் இயேசு போய் அவனை தேடி மறுபடியும் கொண்டு வந்து அவங்க கையில தான் அந்த ஊழியத்தை கொடுத்தார். அப்ப ஜெபம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இயேசு ஜெபித்தபடியால் மட்டுமே பிசாசு பேதுருவை ஜெயிக்க முடியல. பேதுரு ஜெயித்தான். இன்னைக்கு நீங்க ஜெபிச்சா இந்த பேதுரு மாதிரி கொஞ்சம் பின்மாற்றத்துல இருக்கிறவங்க வீட்டுல இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க தயவு செய்து. ஆண்டவர், அவன் விசுவாசம் ஒளிஞ்சு போக கூடாது ஆண்டவரே, அவனை ரட்சியும், அவன் பின்மாறி போறான், அவனை ரட்சித்து கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் போது அவன் யூதாச மாதிரி தற்கொலை பண்ணி சாகாதபடிக்கு தேவன் காப்பாற்றுவார், மரணங்கள் வராதபடிக்கு காப்பாற்றுவார்.
இன்னைக்கு உங்களுக்கு உங்க ஜபங்களை ஒண்ணு நினைச்சு கொள்ளுங்க. நம்ம திருக்கோயில் பட்டணத்திற்காக ஒரு லிஸ்ட பிசாசு வச்சிருக்கிறோம். இந்த ஆண்டுல நம்ம ஜெபிச்சு ஜெபிச்சு தள்ளி போட்டு இருக்கிறோம், மரணங்களை தள்ளி போடுகிறோம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு பையன் இதை எடுத்து குடிச்சு எவ்வளவு நேரம் ஆகும்ல, ஆண்டவர் தள்ளி போடுகிறார். வாலிபருடைய மரணங்களை தள்ளி போடுகிறார். நாம் ஜெபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இந்த 40 நாள் மட்டும் கிடையாது, இந்த தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டியது இந்த சைலோமில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய கடமை. அல்லேலூயா. ஆமா, இந்த சைலோமில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் ஜெபிக்க ஆரம்பிச்சா திருக்கோயிலூர்லாம் என்னைக்கோ மனம் திரும்பிடுது. அல்லேலூயா. ஆமா, இந்த திருக்கோயிலூருக்கு எருசலேம்ன்றது இந்த சைலோம் தான். இந்த பகுதியில் தான் நிறைய கிறிஸ்தவ, நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, பக்தி உள்ளவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் விழித்திருந்து நம்ம சேர்ந்து ஜெபிப்போம்னா இந்த தேசம் எப்போ மனம் திரும்பும். அல்லேலூயா. இந்த பகுதி எல்லாம் வந்துடாது, மாறிடாது, மாறாத. ஜெபிக்கிறோமா? எறும்பு இடத்துல கற்றுக்கொள்ளணுமா? எதா சுறுசுறுப்பா அதிகாலையில் விழிச்சிருக்கணும், நல்லா தூங்கணும். நல்லா தூக்கம் வருது நமக்கு. எப்படி? எங்களுக்கு வரலையா தூக்கம்? எனக்கு வரலையா தூக்கம்? தூங்குறதே 12 மணி ஆயிடும். அது வரைக்கும் ஜெபம் பண்ணணும். பாரம், ஆண்டவர் பாரப்படுத்துற தேசத்தை குறித்து. எங்கேயோ பிறந்த எனக்கு இருக்கிற பாரம் உங்களுக்கு இருக்கா? தேசத்தை குறித்த பாரம் இருக்கா? புலம்பிக்கிட்டே நடக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் இந்த தேசத்தை ரட்சியோ, இந்த ஜனங்களை ரட்சியோ. உங்களுக்கு இல்லையா பாரம்? உங்களுக்குள்ள அந்த பாரத்தை கர்த்தர் தருவாராக. ஏதோ இந்த 40 நாள்ல நான் இந்த ஜெபத்தை முடிக்க விரும்பல. இந்த VBS நாட்கள் எல்லாம் முடிச்ச பிறகு மறுபடியும் மாசத்துல ஒரு வாரமாக நான் விழித்திருந்து ஜெபம், அதிகாலை ஜெபம் மாசம் ஒரு வாரம் நடக்கும். வாங்க, தயவு செய்து உங்களுக்கு ஜெபிக்கிறவங்களை கூட்டிட்டு வாங்க. சபை பாகோட எல்லாம் தூக்கி போட்டுரு, நம்ம சேர்ந்து இந்த தேசத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. எப்படி ஆகிலும் இந்த திருக்கோயில் பட்ட ரட்சியம் ஆண்டவர். இதை சுற்றி உள்ள கிராமங்களுக்கு போகும்போதெல்லாம் மனசு உடையுது. இந்த பிள்ளைகளை பார்க்கும் கெட்டு போகுது. வாலிப பிள்ளைகள் எல்லாம் கெட்டு குட்டி சோறா போகுது. உங்களுக்கு எல்லாம் வெளியில சொல்ல முடியாத அளவுல இருக்குது. பிரசங்கங்களை சொல்ல முடியாத அளவுல இந்த கிராமங்கள் கிடக்கிறது தெரியுமா? ஒரு சபை இருந்தா இப்படி இருக்காது இல்லையா? இந்த தேசத்துல ஒரு சபைகள் இருந்தனா அங்கேயும் பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு வரும். இன்னைக்கு இங்க அவ்வளவு பிள்ளைங்க சண்டே, அந்த பிள்ளைகள் நல் புத்தி சொல்றோம். எத்தனையோ பிள்ளைகள் காப்பாற்றப்படுகிறது. இங்க உட்கார்ந்துருக்க இந்த பிள்ளைகள் இன்னைக்கு 5 வருஷமா இந்த சபையில இருக்கிறனாலதான் இன்னைக்கு காப்பாற்றப்படுது. எவ்வளவு கற்றுக்கிட்டு இருக்கு இந்த பிள்ளைங்களுக்கு. இன்னைக்கு உலகத்துல கெட்டு போக கூடாது புத்தி இருக்குது. இதை யார் சொல்லிக் கொடுக்குறா? இந்த தாசர்பத்துல கிடக்கிற மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களா? போய் பாருங்க பிள்ளைகளை என்னென்ன செய்யுதுன்னு. தாசர்புரத்தில் உள்ள பிள்ளைங்க என்னென்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்? பிள்ளைகள் எல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு வரணும், சர்ச்சுக்கு வரணும், ஆண்டவர் ஆராதிக்கணும், வேதத்தை படிக்கணும். அப்போது இந்த தேசம் ஏன் இப்படிப்பட்டது இல்லாததுனாலதான் மிஷனரிகள் பேர் வச்ச இந்த தாசர்புரம் கெட்டு போச்சு. நான் கேட்கிறேன் ஒண்ணு, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட இடம் நல்லா இருக்கணுமா கெட்டு போகணுமா? ஆனா கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை நம்மளை பார்த்து குறை சொல்றான். ஏன்னு கேட்கிறேன். வேதத்தை கற்க வேண்டிய விதமாய் கற்கவில்லை. நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை, நீ உட்காரும் போது, இருக்கும் போது, எழும்பும் போது, நடக்கும் போது, படுத்துக் கொள்ளும் போது உன் பிள்ளைக்கு வேதத்தை கருத்தாய் போதி. அது உன் கண்ணில் ஞாபகம் கூறி அவன் நெத்தியில் எழுதி வச்சிருக்கணும், அவன் கையில கட்டி வச்சிருக்கணும். இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தன் பிள்ளைகளை கரெக்டா வளர்த்தாங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் படிப்பு தான் அதிகமாயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய எஜுகேஷன் என்ன தெரியுமா? பைபிள் தான். அவனுக்கு நமக்கு எப்படி தெரியுமா? நமக்கு வேற ஸ்டடிஸ் தான் ரொம்ப முக்கியம், அவனுக்கு இதுதான் முக்கியமான ஸ்டடி. ஸ்கூல்ஸ்ல இதான் கற்றுக் கொடுக்குறாங்க. நியாயப்பிரமாணத்தை 5 புத்தகத்தை 9 வயசுல 12 வயசுக்குள்ள காணாம சொல்லணும். நமக்கு வாசிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏசு கிறிஸ்து 12 வயசுல என்ன பேச்சு பேசினாரு? காரணம் தச்சன். யாரு? தச்சனுடைய குமாரன் தான் யாரு? ஆனால் இயேசு 12 வயசுல சகல நியாயப்பிரமாணங்களை கற்று பேசுற பேச்சுல வேதபாரர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க எருசலேம்ல. ஆமாவா இல்லையா? அவர்களுக்கு சின்ன வயசுலயே வேதம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு வசனம் சொல்றதுக்கு கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்து உங்க பிள்ளை ஒரு வசனம் சொல்லுதா, அதுவே சக்கா புக்கன்னு அது வந்து நிக்குது முன்னாடி. அதை மாத்தி சொல்லு, இதை மாத்தி சொல்லுது, கரெக்டா சொல்ல மாட்டேங்குது. ஒரு வசனம் தெரிய மாட்டேங்குது. இன்னொன்னு சொல்லி நமக்கே வசனம் தெரிய மாட்டேங்குது. அது நமக்கு தெரிஞ்சா இல்ல நம்ம பிள்ளைக்கு தெரியும். நான் இன்றைக்கு காலையில உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். தயவு செய்து
கிறிஸ்தவர்களாக நாம் கிறிஸ்தவர்களாக இருப்போம். கிறிஸ்தவர்கள் என்ற பேருக்கு அர்த்தம் நமக்கு தெரியுமா? அந்தியோகியா எங்க ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவர்கள்? அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்துல அந்தியோகியா பட்டணத்திலே வாழ்ந்தவர்கள். அந்தியோகியாவில அமே ஸ்தோத்திரம் எத்தனாவது அமே பாரு, அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். 13வது அதிகாரம் பாருங்க. 13வது அதிகாரத்துல அந்தியோகியா சபை இருக்கு பாருங்க. சாரி, 11வது அதிகாரத்துல 26வது வசனம் பாருங்க. 26 அவர்கள் அப்போ இதுதான் முதல் கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வேதத்தில் வருகிறது. கிறிஸ்தவர்கள் என்ற பேர் எப்படி வந்துச்சு? அந்தியோகியா. அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் பேரே இல்லை. அந்தியோகியா பட்டணத்துல வாழ்ந்த சீசர்கள் சபையோட இருந்தாங்க. அவங்கள பார்த்து எப்படி பேர் வந்துச்சு தெரியுமா? கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்து அவர்கள். இப்ப நான் வந்து கிராமங்களுக்கு போகும்போது அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க? இயேசுக்காரங்க வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க? ஓ, இயேசுக்காரங்க வந்துட்டாங்க, இயேசுக்காரங்க வந்துட்டாங்க, இயேசுக்காரங்க 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 இயேசுக்காரங்க. இந்த மாதிரி கிறிஸ்து அவர்கள். இது யாருப்பா? இந்த கூட்டம் என்னப்பா? இவர் கிறிஸ்து இருந்தார்ல, கிறிஸ்து அவங்களுடையவங்க, கிறிஸ்து அவர்களுடையவங்க, கிறிஸ்து அவள் கிறிஸ்தவர்கள். இப்படிதான் வந்துச்சு பேர். அப்படின்னா ஏன் சொன்னாங்கன்னா, ஒருத்தர் இருந்தார் பாரு, அவரை மாதிரியே இருக்கிறாங்க இவங்க, அவர் சொன்னதெல்லாம் இவங்க செய்யறாங்க, அதனாலதான் அவங்க பேரு. சைலோம்ல கிறிஸ்தவர்களை பார்த்து கிறிஸ்து கிறிஸ்து அவர்கள் சொல்ல முடியுமா? ஏன்னா பல கிறிஸ்தவர்களை பார்த்துதான் இந்து ஜனங்கள், ஐயா சாமி வேண்டாம்பா, நீங்க அங்க போறவங்களே இந்த அட்டகாசம் பண்றீங்க, நாங்க இங்க இருந்த பல இந்துக்கள் இன்னைக்கு நம்மளை விட பக்தியாகவும் நீதியாகவும் ஒழுக்கமாகவும் வாழுகிறார்கள். நல்லா உண்மையா ஒரு சில காரியங்களை சொல்றேன். நான் ஊருக்கும் போவேன், காலனிக்கும் போவேன் ஊழியம் செய்யறதுக்கு. காலனியில் உள்ள பிள்ளைங்களை, ஊர்ல உள்ள பிள்ளைங்க எவ்வளவு அமைதியிலான பிள்ளைங்க தெரியுமா? கிறிஸ்து இன்னும் அங்க போகல, ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இல்ல. பிள்ளைகள் சொன்னா கேக்குது, சொல்லி கொடுத்தா கற்று அமைதியெல்லாம் இருக்குது. இந்த காலனியில் இருக்க பிள்ளைங்க இருக்கு பாருங்க, சேட்டை, அட்டகாசம், அராஜகம், பேடு, தீமை. ஆனா ஊர்ல உள்ள பிள்ளைங்களும் அது தெரியல. அதுங்களை ஒரு கட்டுக்கோப்பா வளர்த்து வச்சிருக்காங்க. அவன் இப்ப நம்மளை காத்து கேக்குறான், ஓ அந்த பிள்ளைகள மாதிரி என் பிள்ளைய மாத்தி விட வர்றீங்க? என் பிள்ளை ஆல்ரெடி எப்படிதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. என்ன சொல்றது? ஏன் இப்படி ஆனது? இன்னைக்கு திருக்கோயிலூர்ல 2 பேர், ஒருத்தன் அங்க சன்னதி தெரு அந்த பகுதியில இருந்து ஒரு வாலிபன், நம்ம இங்க தாசபுரத்துல இருந்து ஒரு வாலிபன், 2 பேரையும் போலீஸ் பிடிச்சிச்சு. இவன் சொல்றான் நான் செய்யல சார், இவன் தான் செஞ்சான். அவன் சொல்றான் நான் செய்யல சார், இவன் தான் செஞ்சான். உடனே 2 பேரையும் கேட்க, நீ எந்தாப்பா? அவன் சொல்ல நான் சன்னதி தெருன்றான். சரி, நீ எந்தப்பா? தாசர்புரம். அவ்வளவுதான், நீ போ, நீ தான் செஞ்ச. இவன் உண்மையில செய்யல. இவன் என்ன செய்யல? அந்த தப்பு தாசர் பிரகாரம் நீ செஞ்சிருப்படா, சைலோம்காரன் நீ பிடிச்சு போற. சார் இல்ல சார், தம்பி நீ போ, அவன் தான் செஞ்சிருப்பான். அந்த இடத்துடைய பேரை அப்படி மாத்திட்டாங்க தெரியுமா? ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் நம்ம அறிஞ்சு ஜெபிக்கணும். சைலோம்ல உள்ளவன்னு போனா ஒரு இஎம்ஐ தர மாட்டாங்க தெரியுமா? ஒரு லோன் தர மாட்டாங்க தெரியுமா? பல இடங்கள்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கல தெரியுமா? வேலை ஒழுங்கா வேலைக்கு வர மாட்டாங்க. அவ்வளோ கேவலமான பேரை நம் பிள்ளைகளும் நம் தாசர்களும் இத்தனை ஆண்டுகளை சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள். இதெல்லாம் என்னோட வருத்தம், வேதனை. அவங்களுக்கு சொல்ல நான் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லுவேன், இதுங்களும் ஒன்னும் குறைவில்லாமல் நடக்கத்தான் செய்யுது. அப்படி இங்க உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்கல. நீ எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்டா, எந்த இடம்பா? சைலோன்னு சொன்னா, ஐயோ இவனுக்கு வேலை கொடுத்து நமக்கே வம்பு, கொடுக்க மாட்டாங்க. இது உண்மையா நான் சொல்றது? உண்மைதான். ஏன்? கிறிஸ்டியானிட்டி 18ஆம் நூற்றாண்டுகள்ல சைலோமுக்கு வந்துச்சு. டென்னிஸ் மிஷனரிகள் வந்தார்கள், தியாகத்தோட அவருடைய சொத்துக்களை விற்று இங்க சொத்துக்களை வாங்கினாங்க, அவர்கள் சபையை கட்டுனாங்க. இது வளர்ந்து ஒண்ணுல வளர்ந்துருக்கீங்க. பினான்சியல்ல வேலை, டீச்சர், இந்த காரியங்கள் எல்லாம் இந்த பகுதி நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் சத்தியத்தில் வளரவில்லை, வேதத்தில் வளரவில்லை.
சத்தியத்தை போதிக்கவில்லை. இன்னைக்கு பல வேளையில நான் ஊருக்கு நான் போகும்போது எந்த பகுதின்னு கேட்டா சைலம் நான் சொல்றதுக்கு வெக்கப்படுறேன். இது நான் தவறா சொல்றேன், நீ நினைக்க கூடாது. ஏன் ஏன் சைலம் சொன்னாலே ஒரு மாதிரி பாக்குறான். நான் கீழே ஏறுறேன். கீழே ஊர்ல எங்கன்னு கேக்குறான். எங்க சர்ச்சு இங்க இருக்குன்னு அங்க சொல்லிட்டு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. ஏன் ஜெபம் பிடிக்குது, என்ன பிடிக்குது? நீங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எங்க சர்ச்சுக்கு வாங்கண்ணா. எங்க? ஐயோ அங்கயா? ஏனையா ஏன் இப்படி ஆனது? இங்க உள்ள லேண்டுக்கு வர ரேட்டு கம்மியா இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? இதே அந்த சைடு ரோட்டு சபல ரோட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1500 ரூபாய் தெரியுமா? இதே இடத்துல இங்க உள்ள ஏன் நம்முடைய தரங்கள் ஏன் இப்படி குறைந்து போனது? அவன் சொல்றான், அது கிடக்கட்டும், நாம் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தை எனக்கு ஒரு ஆசை. இதே இடத்துல ஆமென் நம்மளுடைய பெரிய சபைகளை கட்டும் போது, ஆமென் சபைகளை விரிவாக்கும் போது எல்லாம் இங்க வந்து நிக்கணும். அல்லேலூயா. எந்த இடத்து அந்த அங்கதான் அற்புதம் இருக்கிறது. ஆமென். அதுதான் பெதஸ்தா குளம், அதுதான் நமக்கு அற்புதம். கர்த்தர் அதை செய்வார். இதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒன்று சேர்ந்து முழங்கால ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, இந்த பகுதியை நீர் ஆசீர்வதியும், இந்த பகுதியை நீர் ஆசீர்வதியும். இதில் மேல் இருக்கிற பெயர்கள் மாறி தலைகளாய் மாற்ற கர்த்தரால் முடியும். ஆமென். நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வரக்கூடுமோ? அங்கதான் யாரு பிறந்த வளர்ந்தா? ஏசு. பாத்தீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஜெபம் சகலத்தை மாற்றும். நம்ம ஜெபிக்காம விட்டதுனாலதான் இப்ப 2 ஆப்ஷன் நமக்கு இருக்கு. இதே கிறிஸ்டியானிட்டிய இப்படியே கொண்டு போனோம்னா இன்னும் மோசமாய் போகும். இல்ல, இந்த காலத்திலே நாம் விழித்து ஜபிக்க ஆரம்பிப்போமானால், இந்த காலத்திலே நாம் விழித்து ஜபிக்க ஆரம்பிப்போமானால் இந்த தேசத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. தேசத்தை கர்த்தர் மற்றும் இன்றைக்கு நான் சொல்ல விரும்பினதை சொல்லாம விட்டுட்டேன். எபேசியர் 6வது அதிகாரம், ஆவியானவர் ஆராதனையில நம்ம வெளிப்படுத்தின அந்த காரியத்தை மட்டும் நான் வாசித்து நான் முடித்து விடுகிறேன். 6வது அதிகாரத்துல பாருங்க, 13வது வசனம் வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளில் அவைகள் எதிர்க்கவும் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, தீங்கு நாள், this is the evil time, தீங்கு நாள். இன்னைக்கு ஆவியானவர் இந்த ஆராதனை வெளிப்படுத்தினதை துரிதமா சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சில சோதனைகள் சிலருக்கு வரலாம். பிசாசானவன் உங்களை இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலம், நாட் இன் த ஃபிளஷ்லி ஆர் வேர்ல்ட்லி, இந்த உலக பிரகாரமான காரியம் அல்ல, நான் உங்களுடைய வெளிப்படையானதை சொல்லல, ஸ்பிரிச்சுவாலிட்டி அட்டாக் பண்றதுக்கு உங்க ஜெப வாழ்க்கையையும் உங்களுடைய வேத வாசிப்பையும் உங்கள் பரிசுத்தையும் பிசாசு அட்டாக் பண்ண முயற்சி செய்வான். அதை ஜெயிக்கிறது எப்படி? ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதற்கு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணுமா? இன்னைக்கு நீங்க போகும்போது இங்க வந்திருக்கீங்க, இன்னைக்கு இங்க எல்லாம் இருக்குது. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன செய்யணுமா? எடுத்துக்கொள்ள. என்னெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளணும்? 14 வசனம், சத்தியம் என்னும் கச்சை. கச்சை என்றால் என்ன? நம்ம பாஷையில சொல்லுங்க, பெல்ட் தான். நான் கட்டியும் பாருங்க, பெல்ட், கச்சை. இது எதற்கு பயன்படும்னா, இன்னைக்கு நம்ம பெல்ட் எல்லாம் ஸ்டைலுக்கும் சும்மா இன் பண்றதுக்கும் கட்டி இருக்கிறோம். பட் இதனுடைய த ரியல் ரீசன் ஆஃப் பெல்ட், ரியல் பர்பஸ் ஆஃப் பெல்ட்னா, அது இந்த சுமை தூக்குகிறவர்கள், பெரும் சுமைகளை சுமக்கிறவர்கள், இந்த இடுப்பு இருக்கு பாத்தீங்களா, நீங்க இத கரெக்டா பார்க்கணும்னா, இன்னைக்கு அதிக பழு தூக்குவாங்க பாருங்க, வெயிட்ட தூக்கி சாம்பியன், அவங்களுடைய பலமே இங்கதான் நிற்கும். இந்த இடத்துல மட்டும் அவங்க இறுக்கி ஒரு பெல்ட் கட்டியிருப்பாங்க. நீங்க இதை ஆனா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுங்க. இதை கெட்டாம அவன் அந்த வெயிட்டை தூக்குனான்னா நம்முடைய இந்த இடுப்பு இருக்கு பாத்தீங்க, இது டிஸ்லோகேட் ஆயிடும், இந்த எலும்பு விட்டுடும். ஆனா அவ்வளவு வெயிட். நம்மளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு இடம் இந்த இடம் தான். கால் முறிஞ்சாலோ கை முறிஞ்சாலோ நம்ம சரி செய்து விடலாம். இந்த இடுப்புல மட்டும் பயங்கரமான அடி பட்டுச்சுன்னா எழுந்து நடக்க முடியாது. இந்த இடத்துல மட்டும் பலமான ஒரு அடிபட்டா பெரும்வாரியான ஆபரேஷன்ஸ், முதுகு தண்டு ஆபரேஷன்ஸ், இந்த இடுப்பு ஆபரேஷன்ஸ் பண்ணினவங்களால நடக்கிறதுக்கு 50க்கு 50% போயிடுது. அப்போ ஒரு மனிதனுக்கு எத்தனை இம்பார்ட்டன்டான ஒரு இடம் எது சொல்லுங்க? இந்த இடுப்பு. அதுல கச்சை கட்டுனாதான் பழு தூக்க முடியும்.
ஜெபத்துல முழங்கால நிக்கிறவங்க, உங்க குடும்பங்களுக்கு போராடி ஜெபிக்கிற, குடும்பத்தின் சுமையை சுமக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவல் வார் பண்றவங்க, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த இடைக்கச்சை பெல்ட். அது இல்லாம நீங்க யுத்தம் பண்ணீங்க, நீங்களே விழுந்து போயிடுவீங்க, டிஸ்லோகேட் ஆயிடுவீங்க நீங்களே. அப்போ முழங்கால் போராடுகிற ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கணும் சொல்லுங்க? சத்தியம் என்னும் கச்சை. என்ன சொல்லுங்க? சத்தியம். சத்தியம்னா என்ன? கச்சைனா இப்ப என்னன்னு சொல்லிட்டு, சத்தியம் என்னன்னா ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. ஏசு கிறிஸ்துவையே அவர் தான் எனக்கு எல்லாம். அல்லேலூயா. என் சரீரத்தின் மைய பகுதியும், என் வாழ்க்கையின் நோக்கமும், என் வாழ்க்கையின் மைய பகுதியும் யாரு? இயேசு. புரியுதா நான் சொல்றது? அப்ப இயேசுவை மையமாக வைத்துதான் உங்க குடும்பமே ரன் ஆகணும். எதை செஞ்சாலும் அதனுடைய மையத்துல யார் இருக்கணும்? இயேசு. ஒரு கல்யாணம் ஆனாலும், ஒரு பிள்ளையோட ஃபங்க்ஷன் ஆனாலும், ஒரு திங்ஸ் வாங்கினாலும், ஒரு இடத்துக்கு போனாலும், ஒண்ணு வந்தாலும், சகலமும் யாரை மையப்படுத்தி தான் நடக்கணும்? இயேசுவுக்கு பிடிக்காதது வேண்டாம் என் குடும்பத்துக்கு. இப்படி இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் டிஸ்லோகேட் ஆகவே ஆகாது. உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும், பழு தூக்குனாலும் அதை தாங்கும். யார் தாங்குவா? The basement of our family, Jesus Christ. ஆமென். அல்லேலூயா. அவர் தான் பேஸ்மெண்டா இருக்கணும். அந்த குடும்பம் அசைக்க எவனால முடியாது. சத்ரு மரணங்களை ஏற்படுத்த முடியாது. சத்ரு உங்க பிள்ளைகளை தொட முடியாது, உங்க புருஷனை தொட முடியாது, உங்களை நஷ்டப்படுத்த முடியாது, உங்களை வியாதிக்குள்ள அமிழ்த்தி சாகடிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு யாரு பலமா இருக்கிறாரு? யாரு பலமா இருக்கிறாரு? பாத்தீங்களா? என்னுடைய இந்த பேண்டை, இந்த சட்டை இணைச்சு பிடிக்கிறது, இந்த என்னது குடும்பத்தை இணைச்சு பிடிக்கிறது நீங்களா இருக்க கூடாது. யாரா இருக்கணும்? இயேசுவா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப சத்தியம் என்னும் கச்சையை என்ன செய்யணும்? நீங்க ஆமென் கட்டிக்கொள்ள இருக்கணும். அடுத்து என்ன சொல்லுங்க? நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம்னா இந்த நெஞ்சில போடுறது. யுத்தத்துக்கு போறவங்க இதெல்லாம் போட்டுட்டு போகணுமா? இது ஸ்பிரிச்சுவல் வார். யூ ஆர் இன் த ஸ்பிரிச்சுவல் வார். நீங்க செகண்ட் என்ன சொல்லுங்க? மார்க்கவசம். நெஞ்சு. மார்க்கவசம் என்ன சொல்லுங்க? இந்த நெஞ்சை பாதுகாக்கிறது. இந்த நெஞ்சு பாதுகாப்பு இல்லாம நீங்க யுத்தத்துக்கு போனா என்ன ஆகும்? அம்பு உன் ஹார்ட்டுக்குள்ள புகுந்துரும், பின்னாடி வந்துடும். நிறைய பேரு நெஞ்ச நிமித்திட்டு போறது, ஆனா எல்லாம் இல்லாம போறீங்க. கவனமா இருங்க. பிசாசு எய்யும் அம்புகள் உன் நெஞ்சை துளைத்து விடும். போர்க்களத்துக்கு போக முன்னாடி முக்கியமா என்ன போட்டு போங்க? இந்த களத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கும் மார்க்கவசம். அதுல என்னதான் அம்பு குத்தாலும் அப்படியே உள்ள போகாது இல்ல. இது எவ்வளவு முக்கியம் இல்ல? ஹார்ட் உள்ள இருக்கிற நுரையீரல் எல்லாம் தொலைச்சிரும். நிறைய பேர் குத்து வாங்கிட்டு நடக்கிறீங்க பிசாசுட்ட. அரை உயிரா, ஐயோ முன்ன முடியலையே ஆண்டவரே. மார்க்கவசம் இல்ல. இன்னைக்கு ஆகிலும் ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தட்டும். மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்க. ஏன்னா நீதி என்னும் மார்க்கவசம். என்ன மார்க்கவசம்? அப்போ முதலாவது கச்சைனா என்னன்னு சொன்னேன். ரெண்டாவது நீதி. நீதினா என்ன சொல்லுங்க பாப்போம்? நீதி எப்போதும் எங்கேயும் நியாயமா நீதியா நடந்துக்கணும். ஓகே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய, இப்ப நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் இங்க வைக்கிறோம். ஓகே. இங்க ஒரு இங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா நீதி. நீதி. ஆனா இந்த 1 கோடி ரூபாய் சின்ன ஒரு சைன் போடுறதுனால, சின்ன ஒரு காரியம் செய்யறதுனால வருது இந்த 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய் நான் சம்பாதிக்கணும்னா ஐயோ எத்தனை வருஷம் ஆகும் ஆண்டவரே. கண்ணை மூடிட்டு ஒரு சைனை போட்டுட்டு வச்சுட்டு நீதி செத்து போச்சு, உன் நெஞ்சில தொலைச்சு போச்சு. எத்தனை பேர் இப்படி பண்றாங்கல்ல? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீதி இல்ல. நீதி பேச வேண்டிய இடத்துல பேச. நீதி என்னும் மார்க்கம். எத்தனை கோடி ஆனாலும் என் மார்க்கவசத்தை வித்து அப்படி ஒரு பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு? பிள்ளைகளுடைய காரியமா இருக்கட்டும், சில இடத்துல கண்ணை மூடிக்கிறது, போட்டு பார்க்காம விடுறது, அதுக்கு இல்ல கெயின் ஆகுது இல்ல, காசு வருது இல்ல. நீதி இல்ல, நியாயங்கள் இல்ல. எதுக்கோக டேஞ்சர். நெஞ்சு தொலைச்சு போயிடும். மார்க்கவசத்தை வித்து போடாதீங்க. அப்ப நீதி என்ன? மார்க்கவசம். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்லப்பட்டது? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சப்பல் எவ்வளவு முக்கியம். இங்க யாராவது சப்பல் போடாம நடக்கிறவங்க இருக்கீங்களா? சப்பல் போடாம நடந்தா என்ன ஆகும்? முள்ளு குத்தி கால் எல்லாம் பிஞ்சு. அதுவும் சமாதானத்தின் சுவிசேஷம். நிறைய பேர் சுவிசேஷத்தை சொல்லுகிறதே இல்லை.
எங்க போனா நானும் என் வீடும் என் வீட்டாரனரும் ஓயாம நன்றி சொல்லுவோம். நீ ஓயாம நன்றி சொல்லி என்னத்து? மற்றவங்களுக்கு இயேசு பத்தி சொல்லாம. சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒவ்வொரு பேர் மேல் விழுந்த கடமை. பஸ்ல போகும்போது பக்கத்துல பேசுங்க, அப்படியே செல்ல நோண்டிக்கிட்டே. பக்கத்துல ஒருத்தன் ஹார்ட் அட்டாக்ல செத்தே போயிட்டான். ஆனாலும் ஆமா, என்னைக்குதான் ஒரு வீடியோ ஒன்று பாக்குறேன் பாருங்க. ஒரு லேடி இப்படி செல்லு நோண்டிக்கிட்டே நடக்குது. போற வழி இந்த பக்கம் இருக்குது, கார் பார்க்கிங். ஒரு வீட்டுல அது வந்து வெளிநாட்டுல ஒரு வீடு கார் பார்க்கிங். எப்படின்னா டோர் ஓப்பன் ஆகுது, கார் வெளியில வருது. அது எப்படின்னா அது போயிட்டு லிஃப்ட், ஓகே, அந்த காரை மேல கொண்டு விட்டுட்டு அந்த லிஃப்ட் கீழே போயிடும், அண்டர் கிரவுண்ட்ல போயிடும். அது அது நல்லா ஃபெசிலிட்டிஸா வச்சிருக்காங்க. கார் வெளியில வந்து அது போயிடுச்சு. இந்த லேடி அது டோர் நினைச்சு கார் பார்க்கிங் உள்ள போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக் டோர் அது மூடிடுச்சு. லிஃப்ட் கீழே இறங்குது. ஆனா சிசிடிவி கேமரா இருக்குது, எல்லாம் வச்சிருக்காங்க. பாருங்களா, அது கீழே போனோம்னா அடுத்த கார் வருது. இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்னு நினைக்கிறேன். இது ஆட்டோமேட்டிக்கா கார் எல்லாம் அங்க நிக்கிற கார் பார்க்கிங் பண்றது இது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நம்ம லிஃப்ட் ஒர்க் ஆகுதுல அது மாதிரி. இது நேரே உள்ள புகுந்துக்குச்சு. அது உள்ள போன பிறகுதான் வெளியில வர பாக்குது, டோர் மூடிடுச்சு, கீழே கொண்டு போயிடுச்சு. கீழே போனது அந்த டோர் மூடி இருக்குது. இன்னொரு கார் வந்துடுச்சு. கார் வந்து இடிக்குது. பார்த்தா அந்த டோர் ஓப்பன், ஜஸ்ட் மிஸ். செல்லு. நம்ம வந்து நம்ம இன்னைக்கு வந்து பஸ்ல ஏறினாலும் சில இறங்குற இடத்த தாண்டி போய்கிட்டே இருக்காங்க. ஐயோ, கண்டக்டர் நிறுத்துங்க, கண்டக்டர் செல்லு நோண்டிட்டு இருக்கேன், நானும் பார்க்கலாமா? டிரைவரை பார்த்தியாப்பா, நீ நடத்தும், நானும் செல்லு பார்த்துட்டேன். இப்ப யார் உண்மையில இந்த லாரி டிரைவர்ஸ் எல்லாம் அப்படியே அந்த இதுல செல்ல வச்சுட்டு பார்த்துக்கிட்டே ஓட்டுறான், பல விபத்துகள். நம்ம இதற்கு அழைக்கப்பட்டவர்கள். நம்ம அதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு பஸ்ல போகும்போது பக்கத்துல இருக்கவங்ககிட்ட என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆயத்தம் பாதரட்சை இல்லாம சுவிசேஷம் அறிவிக்காத நீங்கள் வெறுங்காலாய் நடக்கிறீர்கள். அது உங்களுக்கு தான் டேஞ்சர். ஐயோ, இது தெரியாம போச்சே. சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, சமாதானத்தின் சுவிசேஷத்தை எப்போதும் நீங்கள் அறிவிக்க வேண்டும். நீங்க அறிவிக்கவில்லைன்னா என்ன ஆகுது? செருப்பு போடாமலே வேணா வெயில்ல நடக்கிறீங்க, பொடி சுடுது, பொடி சுடுது. உங்க வாழ்க்கையில பொடி சுடுது. ஏன் சொல்லுங்க? மத்தியானம் இறங்கி நடந்து பாருங்க, உங்களை நீங்கள் வருத்துகிறீர்கள். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அடுத்து பாருங்க, பொல்லாத நெய்யும் அக்னி அஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்ன கேடகம். ஆமென். யுவர் லெஃப்ட் ஹேண்ட், உங்க இடது கையில என்ன வச்சிருக்கணும்? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த நெஞ்சு இருக்குது, மார்க்கவசம் போட்டிருக்கேன்னு எல்லாத்தையும் நெஞ்சில வாங்கினீங்கன்னா மார்க்கவசம் உடஞ்சு போயிடும். நிறைய அம்புகளை என்னதை வச்சு கேடகம் பிடிச்சி, கேடகம் அப்ப கேடயம் இல்ல கையை வச்சு பிடிப்பீங்களா? கை துண்டா போயிடும். என்ன வேணும்? அப்போ கேடகம் வேணும். அப்ப விசுவாசம் என்னது? இதெல்லாம் ரொம்ப டீப்பா டைம் ஆயிடுச்சு பாருங்க. விசுவாசம் என்னும் கேடகம். என்னதான் வந்தாலும் யார் பார்த்துப்பா? விசுவாசி எவ்வளவு அக்னி அஸ்திரங்களை ஏட்டு. என் கையில விசுவாசம் என்ன இருக்குது? அக்னி அஸ்திரங்களை. அக்னிய உங்களுக்கு சொல்றேன் பாருங்களா, இப்படி ஒரு குண்டு மாதிரி அவன் இப்படி போடுவான் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல. நீங்க என்னன்னு தடுக்கணும். என்ன செய்யணும்? தடுக்கணும். கேடம் இல்லைன்னா உங்க மேலதான் அது விழும். உங்க வீட்டு மேல விழுந்து உங்களை எரிச்சிடும். அக்னி அஸ்திரங்கள் என்னது? அக்னி குண்டுகளை உங்க மேல போடுறாராம். அதை தடுத்து விடுறதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அது மட்டுமா? அடுத்தது பாருங்க, எல்லாவற்றுக்கும் ஆமா ரட்சண்யம் என தலை செய்ய. இது நான் ஆராதனையிலே சொன்னேன் இல்லையா? இது வந்து உங்க தலையை பாதுகாக்கிறது. இப்ப என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்க. முதலாவது என்ன சொன்னேன்? கச்சை. என்னது? கச்சை. அடுத்தது மார்க்கவசம். அடுத்தது பாதரட்சை. அடுத்தது கேடகம். அடுத்தது இப்போ தலை. இதெல்லாம் ஃபுல்லா நீங்க போட்டுட்டீங்கன்னா பிசாசு உங்களை தொடவே முடியாது. இப்ப தலைக்கு பாதுகாப்பு. நான் இதை போட்டிருக்கேன், கேடகருக்கு எல்லாம் இருக்குன்னா தலையிலே விழும் அடி இல்ல, தலையில வெட்டிடுவான். அப்போ தலைக்கு ஒரு ஹெல்மெட் மாதிரி, அந்த தலைக்கு என்ன சொல்லுங்க? ரட்சிப்பு. அது என்னன்னா எல்லாத்துக்கும் மேலதான் பார்க்கணும். நம்ம எப்போ எங்க பார்க்கணும் சொல்லுங்க? மேல பார்க்கணும். ரட்சிப்பு. என் ரட்சகர் வருகிறாரு, என் இயேசு வருகிறாரு.
பிசாசு கொண்டு வருவான், இந்த பாவத்தை செய். நோ நோ நோ, என் ஆண்டவர் என்னை ஜெயிக்க சொல்லி இருக்கிறார். என் நேசு வருகிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து, என் நேசர் இதோ வாசல் படியில் இருக்கிறார், நான் போக வேண்டும், நான் பரலோகத்துக்கு போக வேண்டும். இதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா, ஆமென் ஆமென், அல்லேலூயா. இந்த தலைசீரா எதையெல்லாம் பாதுகாக்கும் தெரியுமா? புத்தியை பாதுகாக்கணும். பிசாசு நிறைய தீமையான எண்ணங்களை நமக்குள்ள கொண்டு வருவோம். அடுத்து கண்ணு, அடுத்து என்ன தெரியுமா? இந்த ஹெல்மெட் எதெல்லாம் பாதுகாக்கும்? ஹோல் தலை, காது, வாய், இதெல்லாம் பாதுகாக்கிறது என்ன சொல்லுங்க? ரட்சண்யம்னா அது உங்களுக்கு புரியாதா? புரியும்படி சொல்றேன். ரட்சிப்பின் நம்பிக்கை. என் நேசர் வருகிறாரு, என்னை கொண்டு போவாரு. பிசாசு கொண்டு வர சிற்றின்பம், நோ பேரின்பம் எனக்கு அங்க இருக்கு, நான் அங்க போறேன். நமக்கு ஒரு கோல் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். கோல் இருந்தாதான் நம்முடைய கோல் பரலோகத்துக்கு போறது. நம்ம தலை எப்போதும் அங்க பார்க்கணும். எங்க பார்க்கணும்? பரலோகத்தை. என் நேசர் வருகிறார், நான் போக போறேன் அங்க. பரலோகத்தை பற்றி நம்பிக்கையே கிடையாது. அப்படி இருக்க கூடாது. தலை சீர். அது மட்டும் இல்ல, அடுத்து என்னது? த வெரி இம்பார்ட்டன்ட் திங், லாஸ்ட் ஒன், ஆவியின் பட்டயம், வசனம். என்னது? ஆமென், அல்லேலூயா. என்ன வேணும் உங்களுக்கு? ஆவியின் பட்டயம் கையில பிடிச்சிருக்கணும். வசனத்தை நிறைய உங்களுக்கு தெரியணும். எவ்வளவு வசனம் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க? வசனத்தை உபயோகப்படுத்துகிறீர்களா? உங்க வீட்டுல உபயோகப்படுத்துகிறீர்களா? ஒரு சோதனை வரும்போது, என்னை ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்னை பலப்படுத்துற இயேசு கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் தழும்புகளாலே சுகமாவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்க நான் தாழ்ச்சி அடைய. இரவு பகலோட வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்படி வசனத்தை உபயோகப்படுத்த பிசாசு உங்க கிட்ட அணுகவே முடியும். ஆவி வெட்டுன்னு வெட்டணும். என்ன செய்யணும்? வசனத்தை வச்சு என்ன செய்யணும்? வீழ்த்தணும். சோதனை வருது, வசனத்தை என்ன செய்யணும்? பேசணும். வாய் நிறைய என்ன வரணும்? கெட்ட வார்த்தையா? பிசாசை துரத்துறது கெட்ட வார்த்தை பேசி அவன் இன்னும் பக்கத்துல வந்துருவான், அவன் இன்னும் க்ளோஸ்ல வந்துருவான். என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஸ்கூல் இருக்கா? ஸ்கூல் இல்லையா? அப்ப பிரச்சனை இல்லை, அப்ப போல. இல்லையா? ஆவியின் பட்டயத்தை வெட்டினவர். ஆவியின் பட்டயம் வச்சு என்ன செய்யணும்? இப்ப இதெல்லாம் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உங்க விருப்பம், நான் சொல்லியாச்சு. யாரெல்லாம் எடுத்துட்டு போறீங்களோ, இல்ல ஐ ஆம் சேஃப்னா போங்க, பிசாசு அடி வாங்கிட்டு வாங்க. இல்லைன்னா மார்க் கவசம் தரிச்சுங்க, அடுத்த என்னது? தலைச்சீரா வச்சுக்கோங்க, கையில பட்டயத்தை பிடிச்சிங்க, கேடயத்தை பிடிச்சிங்க, இடைக்கச்சையை போட்டுக்குங்க, பாதரட்சியை போட்டுங்க. இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்ல? இனிமேல் சந்தேகம் இருந்தா எல்லாரையும் அனுப்பணும், முடிச்சு உட்காருங்க, இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அல்லேலூயா, ஆமென். சுது இதை போட்டுட்டு நீங்க போர்க்களத்துல நின்னீங்கன்னா பிசாசு உங்களை பார்த்து புறமுது காட்டி ஓடிடுவான். அல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு பிசாசை ஜெயிக்கும் இந்த காரியங்களை எனக்கு தாங்க. ஜெபிங்க பார்க்கலாம் எல்லாரும். பரலோக தகப்பனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே. நம்முடைய வல்லமை இயேசுவின் நாமத்துல இறங்கட்டும். நம்முடைய வல்லமை இயேசுவின் நாமத்துல இறங்கட்டும். கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்பு. எனக்கு இந்த சர்வாயுத வர்க்கம் வேணும். எத்தனை பேர் கேட்கிறீங்க? எனக்கு இது வேணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. சத்தியம் என்ன கச்சை எனக்கு வேணும். நீதி என்ன மார்க்கவசம். ரட்சண்யம் என்ன தலைசீரா. ஆமே ஸ்தோத்திரம். பாதரட்சை, சுவிசேஷம் அறிவிக்கிற பாதரட்சை ஆண்டவரே. விசுவாசம் என்னும் கேடகம், ஆவியின் பட்டயம். இவர்களை பிடித்து கொண்டு நில்லுங்க. பிசாச வீழ்த்துங்க. நீங்க ஜெயம் எடுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை யுத்தம் செய்ய அழைக்கிறாரு. இவைகளை எடுத்துக்கொண்டு போங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு தர்றாரு. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டு எனக்கு இதெல்லாம் தந்தபடியா நன்றி. எல்லாம் தலையில கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு இதெல்லாம் தந்தபடியா நன்றி ஆண்டவர், எனக்கு இதெல்லாம் தந்தபடியா நன்றி. நான் ஜெயிக்கிறேன் சொல்லுங்க. பிசாசை ஜெயிக்கிறேன், சத்ருவை ஜெயிக்கிறேன், சாத்தானை ஜெயிக்கிறேன், அவனுடைய தந்திரங்களை ஜெயிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. என்னை சர்வாயுத வர்க்கம் தரித்தவனாய் அனுப்பினபடியா நன்றி சொல்லுங்க. சர்வாயுத வர்க்கம் தரித்தவனாய், சர்வாயுத வர்க்கம் தரித்தவனாய் கர்த்தனை அனுப்புகிறார் சொல்லுங்க. என்ன அனுப்புகிறார்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கர்த்தனை அனுப்புகிறார் சொல்லுங்க. சர்வாயுத வர்க்கத்தை தரிப்பித்து கர்த்தரனை அனுப்புகிறார். நான் பெற்றுக்கொண்டேன் சொல்லுங்க. நான் பெற்றுக்கொண்டேன். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு தந்தபடிய கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 30 நாள் ஜெபத்தையும் கர்த்தர் அதிகாலையில் ஆசீர்வதித்து நமக்கு தந்தபடிய மீதமுள்ள 10 நாட்களை ஆசீர்வதித்து நம்மோடு பேசி நம்மளை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்கிறபடியா நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க் யூ லார்ட். நடத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.